Hey guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் Power BI ஆப்டிமைசேஷன் end to end ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரிப்போர்ட்டில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ரிப்போர்ட்டை எப்படி செக் பண்ணணும், உங்கள் ரிப்போர்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்னென்ன காரணத்தினால ஸ்லோவாக இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெமோவோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட டைம் கேப்சர் பண்ணி கம்பேரிசன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ரிப்போர்ட் அல்லது டேட்டா செட்டை எதுக்காக ஆப்டிமைஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களோட ரிப்போர்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அல்லது டேட்டா செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு ரிப்போர்ட்டை அல்லது டேட்டா செட்டை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கு மேலே கூட டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டேட்டா செட்டை ஆப்டிமைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரே ஒரு பேஜ் பட் அந்த பேஜ் லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, எல்லா விஷுவல்ஸும் லோட் ஆகி நம்பர் டிஸ்பிளே ஆகிறதுக்கு டைம் எடுக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. எதுக்காக அப்படின்னா, யூசர் சைட்லேருந்து பார்க்கும்போது இமீடியட்டாக அவங்களுக்கு நம்பர்ஸ் தேவை அப்படின்னும் போது அந்த டேஷ்போர்டை செக் பண்ணும்போது அவங்களால நம்பர் எடுத்துக்க முடியாது. ஏன்னா விஷுவல்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக லோட் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இல்லை எங்களுக்கு பவர் பிஐ ரிப்போர்ட்டே வேணாம், உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக ஸ்லோவாக இருக்குது, ஸோ இதனால் எங்களுக்கு யூஸ் கிடையாது, நாங்கள் இம்பார்ட்டண்டான மீட்டிங்ஸ் எதுவுமே அட்டன் பண்ண முடியல, கரெக்டான நம்பர்ஸை எங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியல, ஸோ இது யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணால் மட்டும் போதாது, அதே சமயத்தில் அது ஆப்டிமைஸ்டாகவும் இருக்கணும். அப்போ தான் யூசருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா செட்டோட சைஸ் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். நீங்கள் டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் டேட்டாவோ இல்லை 1 இயர் டேட்டாவோட தான் டெவலப் பண்ணுவீங்க. பட் ஒன்ஸ் லைவ் ஆகிடுச்சு அப்படின்னா டேட்டா செட்டோட சைஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 5 டேபிள் இருக்குன்னா 5 டேபிள்லே அட்லீஸ்ட் 100 ரோஸ் வந்தாலுமே 500 ரோஸ் பர் டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கண்டிப்பாக 500 ரோஸ் தான் வரும்னு சொல்ல முடியாது. சில ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் கணக்கில் டே பை டே ரோஸ் வர்றதுக்குன்னு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் டேட்டா செட்டோட சைஸ் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லையும் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். இந்த மாதிரி டேட்டா செட்டை ஆப்டிமைஸ் பண்ணும்போது உங்களோட ரெஃப்ரெஷிங் டைம் குயிக்காகும். அதே சமயத்தில் அவங்களால யூசர்னால் குயிக்காக டிசிஷன்ஸ் எடுத்துக்க முடியும். இதெல்லாம் தான் உங்களோட டேட்டா செட்டை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான மெயினான விஷயங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, காமனாக எல்லோரும் பண்ணுறக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, இன்க்ளூடிங் மீ, எல்லோரும் பண்ண பிகினராக இருக்கும்போது நம்ம ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்டையர் டேட்டாவையும், ஒரு எக்ஸல் டேட்டாவாக இருக்கலாம் இல்லைனா எஸ்கியூஎல் டேபிளாக இருக்கலாம், எதையுமே அப்படியே டேரெக்டாக பவர் பிஐக்கு இம்போர்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு க்ளீனிங்கும் எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் பண்ண மாட்டாங்க. அதாவது பேசிக்கான எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் பண்ண மாட்டாங்க. எல்லாமே பவர் பிஐக்கு கொண்டு வந்துட்டு பவர் பிஐ டெஸ்க்டாப் ஃபைலில் வச்சு தான் அதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணும்போது சில டைம்ஸ் பை டைரெக்ஷனல் ரிலேஷன்ஷிப் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான். அவாய்ட் பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கான பிரிட்ஜ் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணி அவாய்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு டைரெக்டாக பை டைரெக்ஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அதை ஆக்டிவாகவே விட்டுட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் பிரச்சனை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டேக்ஸ் எழுதும் போது நிறைய இன்எஃபிஷியன்ட் டேக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லா டைம்லேயும் திங்க் பண்ணும், இந்த இடத்துல இந்த டேக்ஸ் தேவையா இல்லை மெஷர் மூலமாக பண்ண முடியுமா, இந்த டேக்ஸை எப்படி எஃபிஷியண்ட்டாக எழுத முடியும் அப்படின்றத பார்த்து அப்பப்போ நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிப்போர்ட் ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பேஜில் சம்மரி அப்படின்னு கொடுத்துட்டோன்னா எல்லா விஷுவல்ஸையும் அதிலே எடுத்துகிட்டு போட்டுருவாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 விஷுவல்ஸ் ஒரே பேஜில் வந்துடும். அப்படி விஷுவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த பர்டிகுலர் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். இன்கேஸ் யூசர் ஒரு பர்டிகுலர் மந்த் செலக்ட் பண்ணுறாங்க இல்லை டேட் ஃபில்டர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபில்டர் அப்ளை ஆகி அந்த விஷுவல்ஸ் லோட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எது தேவையோ அந்த விஷுவலை மட்டும்தான் அந்த பர்டிகுலர் பேஜில் வச்சுருக்கணும். எதெல்லாம் மூவ் பண்ண முடியுமோ, எதெல்லாம் அடிஷ்னல் பேஜஸ் க்ரியேட் பண்ணி மூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் அந்தந்த பேஜுக்கு மூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அன்யூஸ்டு காலம்ஸ் அண்ட் டேபிள்ஸ். ஒரு டேபிளில் 100 காலம்ஸ் இருக்குன்னா 100 காலம்ஸையும் நம்ம விஷுவல்ஸ்லேயும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, 100 காலம்ஸை ரிலேஷன்ஷிப்லேயும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் எந்தெந்த காலம்ஸ்லாம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு தேவைப்படும், எந்த காலம்ஸ்லாம் உங்களுக்கு விஷுவல்ஸில் தேவைப்படும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். மேபி இனிஷியல் டெவலப்மெண்ட்டில் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இருக்கலாம், பட் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆக போகும்போது உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
நீங்கள் ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் காலம்ஸை எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் அன்செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு இன்கேஸ் ஃப்யூச்சரில் தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக எல்லா காலமே லோட் பண்ணி வைப்போம். அப்படி பண்ணக்கூடாது. ஃப்ளாட் டேபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா டேட்டாவும் ஒரு சிங்கிள் டேபிளில் தான் இருக்கும். நீங்கள் வந்து மல்டிபிள் டேபிள்ஸே இருக்காது. நீங்கள் ஒரு சிங்கிள் டேபிளை பவர் பிஐக்கு இம்போர்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் விஷுவல்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் நிறைய பிரச்சனையும் இருக்குது. என்ன அப்படின்னா, டேபிள் சைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் நம்பர் ஆஃப் ரோஸ் இன்க்ரீஸ் ஆக டேபிள் சைஸ் அதிகமாகிட்டே இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டோரேஜும் மெமரியும் அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளாட் டேபிளில் டாக்ஸ் கால்குலேஷன் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து ரிப்பீட்டடாக டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுது அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதே மாதிரி இந்த மாடல் வந்து ரீயூசபிள் கிடையாது. நீங்கள் இதே மாடலில் திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ரிப்போர்ட்டுக்கும் நீங்கள் புதுசாக காப்பி பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கஸ்டமர் நேமு இல்லை ப்ராடக்ட் கேட்டகரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோ வைஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு டாக்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒவ்வொரு ரோக்கும் அது ஸ்டோர் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்கும். இந்த ரிப்பீட்டேஷன் தான் வந்து ஓவரால் உங்கள் டேட்டா செட்டு உங்கள் டேட்டா மாடலோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்லோ பண்ணுது. ஸ்டார் ஸ்கீமானா என்ன, அது எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்டார் ஸ்கீமா தான் வந்து பவர் பிஐக்கு ரெக்கமெண்டட் பேட்டர்ன். இதில் வந்து 2 வகையான டேபிள் ஸ்ப்ளிட் இருக்கும். ஒன்று வந்து ஃபேக்ட் டேபிள்ஸ், இன்னொன்று டிமென்ஷன் டேபிள்ஸ். இங்கே நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேக்ட் டேபிள்ஸ் அதை சுற்றி டிமென்ஷன் டேபிள்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் நம்ம ஃபேக்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் பேஸ்டான டேட்டா இருக்கும். ஒரு டே பை டே இல்லை வீக் ஆன் வீக் அந்த ஃபேக்ட் டேபிளுக்கு ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாமே வந்து டிமென்ஷன் டேபிளில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சேல்ஸ் ரிலேட்டட் டேபிள், அதாவது சேல்ஸ் வைஸ் டே வைஸ் சேல்ஸ் இதில் இருக்கும். அதோட டிரான்சாக்ஷன், அதோட அமௌண்ட்டு, எவ்வளோ குவான்டிட்டி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு சேல்ஸ் நடக்குதுன்னா அதோட பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேல்ஸோட ஃபேக்ட் டேபிள்ஸில் இருக்கும். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றது ப்ராடக்ட் டேபிள்ஸில் இருக்கும். அதே மாதிரி அது எந்த டெரிட்டோரியில் நடந்துச்சு அப்படின்றத சேல்ஸ் டெரிட்டோரியில் இருக்கும். அது எந்த எம்ப்ளாயி பண்ணாருன்றது எம்ப்ளாயி நேம்ஸ்லேருந்து எடுத்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் டேபிள்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணி ஒரு மாடலாக டிசைன் பண்ணும்போது அது ஸ்டார் ஸ்கீமா மாடலில் வரும். உங்களுக்கு இந்த எல்லா டேபிளுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ தட் டேட்டாவை ஃபெச் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கும் சேல்ஸுக்கு ரிலேஷன்ஷிப் என்ன இருக்கும்னா, மேபி ப்ராடக்ட் ஐடின்னு இருக்கும். ப்ராடக்ட் ஐடி வைஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஐடிக்கும் என்ன ப்ராடக்ட் நேமு, அது என்ன கேட்டகரி, அது ரிலேட்டடாக என்ன டேட்டாஸ் எல்லாமே ப்ராடக்டில் இருக்கும். இந்த ஐடி வந்து சேல்ஸில் நமக்கு அந்த ப்ராடக்ட் ஐடி இருக்கும். ஸோ இந்த ஐடியை வச்சு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டேபிளும் ரிலேஷன்ஷிப் மூலமாக க்ரியேட் ஆகிருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாடல் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். பார்க்கும் போதே உங்களுக்கு எந்த டேபிள் எந்த டேபிளோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இதை ரீயூசபிள் பண்ண முடியும். அதே மாதிரி இதோட queries எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டாக்ஸ் எழுதுனீங்கன்னா அப்படின்னா உங்களோட டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஈஸி. ஸோ இதுதான் ஸ்டார் ஸ்கீமாவோட அட்வான்டேஜ். ஸ்டார் ஸ்கீமாக்கும் ஃப்ளாட் டேபிளுக்கும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாக்டாக டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத நம்ம டெமோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஃப்ளாட் டேபிள் வர்சஸ் ஸ்டார் ஸ்கீமா அதோட கம்பேரிசன், பெர்ஃபார்மன்ஸோட கம்பேரிசன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு டேபிளோட ஓவர் வியூ நான் சொல்லிடுறேன். எஸ்கியூஎல் சர்வரில் டேபிள்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ், டிம் டேட், எம்ப்ளாயி, ப்ராடக்ட்ஸ், ரீஜன்ஸ், சேல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார் ஸ்கீமாக்காக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டேபிள்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து சேல்ஸ் ஃப்ளாட். ஸோ இதில் வந்து ஓவராலாக எவ்வளோ ரோஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 மில்லியன் ரோஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து 4 மில்லியன் ரோஸை வந்து ஒரு டேபிளில் வச்சுருக்கோம். அது வந்து ஃப்ளாட் டேபிள்ஸ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 PBX ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஸ்டார் ஸ்கீமாக்காக இந்த எல்லா டேபிளையுமே இம்போர்ட் பண்ணி ஒரு PBX ஃபைலும், இன்னொரு PBX ஃபைலில் இந்த ஒரே ஒரு டேபிளை மட்டும் இம்போர்ட் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த PBX ஃபைல் தான் ஃப்ளாட் டேபிளோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட செட்டிங்ஸை செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், பவர் பிஐ டெமோவில் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட சோர்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இங்கே
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சேல்ஸ் ஃப்ளாட். ஸோ அந்த டேபிள் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் 4 million rows இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி 2 பேஜஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை நான் பார்க்குறேன். ஸோ க்ரியேஷன் எல்லாமே நான் டெமோ காட்டல. ஏன் அப்படின்னா இந்த வீடியோ சீரீஸோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கம்பேரிஷன் தான். ஸோ அதனால் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் நான் காட்டல. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா SQL டேபிள் மூலமாக பவர் BI டேஷ்போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை செப்பரேட் வீடியோவாக பார்க்கலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எப்படி செக் பண்ணலாம்? ஆப்டிமைஸை கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைசரை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு இங்கே ரெஃப்ரெஷ் விஷுவல்ஸ் இருக்குது இல்லையா, அது கிரேட் அவுட் ஆகிருக்கு. ஒன்ஸ் ஸ்டார்ட் ரெக்கார்டிங்கை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் விஷுவல்ஸ் எனேபிள் ஆகிடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங் காட்ட ஆரம்பிச்சிடும். இது வந்து ஸ்டார் ஸ்கீமா மாடல். ஸோ ஸ்டார் ஸ்கீமா மாடலில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா தெரியும். சேல்ஸ் வந்து மெயின் டேபிள், இது எல்லாமே ஃபேக்ட் டேபிள்ஸ், தென் மெஷர் டேபிள் ஒன்று இருக்குது. இது ரிலேஷன்ஷிப்பில் வராது. ஸோ இதை வந்துட்டு இப்போ நம்ம அதே சேம் கைண்ட் ஆஃப் விஷுவல்ஸ் தான் இதுலேயும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 2 பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை சேம் டைப்பாக ஆப்டிமைஸில் பெர்ஃபார்மன்ஸ் அனலைசரில் ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 2ஓட பெர்ஃபார்மன்ஸே எடுத்துட்டோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் எதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையாக இருக்குது, எதோட பெர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்குது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து ஃப்ளாட் டேபிளில் உள்ள கார்ட் நியூ அந்த விஷுவல் எடுத்துக்கலாம். இதுக்கு லோட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 1015 millisecond. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 417 millisecond தான் எடுத்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷுவலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ டைம் எடுத்திருக்குன்றத. ஸோ ஓவராலாகவே உங்களுக்கு ஸ்டார் ஸ்கீமா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் ஃப்ளாட் டேபிளோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ளாட் ஃபைலில் எவ்வளோ டைம் எடுக்குது, ஸ்டார் ஸ்கீமாவில் எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்துலாம் லைவாக. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டாப் வாட்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மெஷர் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து மெஷர் கம்ப்ளீட் ஆகி முடிக்கிற வரையே எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைட் கிளிக்கில் நியூ மெஷர். ஆல்ரெடி க்ரியேட் பண்ண மெஷர் தான் நான் திருப்பி க்ரியேட் பண்ண போகிறேன். டோட்டல் சேல்ஸ் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதே மெஷரே நான் திருப்பி க்ரியேட் பண்ணுறேன். முடிஞ்சிருச்சு. ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட்டு 33 seconds 0.38. இப்போது ஸ்டார் ஸ்கீமாஸ்க்கு ஃபைலில் அதே இதை செக் பண்ணி பார்க்கலாம். ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட். ஓகே, ஸோ நமக்கு இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் 27 seconds தான் வந்திருக்கு. இதுதான் மெயின் இஷ்யூ. நீங்கள் வந்து ஒரு மெஷர்னும் போது ஓகே, பட் 100 மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஃப்ளாட் டேபிளில் எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றது நீங்களே பார்த்துக்கலாம். அதே மாதிரி எந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோங்க உங்கள் பவர் BI மாடலில் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய மெயினான விஷயம் ஸ்டார் ஸ்கீமா மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான். ஸோ ஸ்டார் ஸ்கீமா மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணணும், அதான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோஃப்ளிக் ஸ்கீமாவை அவாய்ட் பண்ணணும். ஸ்னோஃப்ளிக் ஸ்கீமா மேண்டட்ரி வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தலாம், பட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேக்ட் டேபிளில் மேக்ஸிமம் நம்பர்ஸ் உள்ளது, நியூமரிக்கல் காலம்ஸ், அப்புறம் கீ காலம்ஸ், அதாவது ஒரு டேபிளையும் இன்னொரு டேபிளையும் கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கீ காலம்ஸ், இந்த டைப் ஆஃப் காலம்ஸை மட்டும் நீங்கள் ஃபேக்ட் டேபிளில் வச்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த அதர் காலம்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னா அதை வந்து செப்பரேட் டைமென்ஷன் டேபிளாக மூவ் பண்ணுறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட உங்கள் டேபிள்ஸில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அல்லது நேம்ஸு, கேட்டகரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட ரா டேட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய டெக்ஸ்டாஸ் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நிறைய லைன் ஐட்டம்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து செப்பரேட் டிமென்ஷன் டேபிளுக்கு மூவ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா அதெல்லாம் நிறைய ஸ்டோரேஜ் ஆகும். நீங்கள் எப்போல்லாம் ஃபேக்ட் டேபிளை ஃபெச் பண்ணுறீங்களோ அந்த டேட்டாவும் ஃபெச் ஆகும். அது பட் நமக்கு அது எல்லா இடத்துலையும் தேவைப்படாது. ஸோ அதனால் அது டிமென்ஷன் டேபிளில் மூவ் பண்ணுறது பெஸ்ட். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணும்போது கார்டினாலிட்டி பார்த்தீங்கன்னா 1 to many இருக்கிறது தான் பெஸ்ட்டு. many to many ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா அது நீங்கள் வந்து பிரிட்ஜ் டேபிள் க்ரியேட் பண்ணி 1 to many-யாக மாற்றி. இப்போது இம்போர்ட் மோட் வர்சஸ் டைரக்ட் query வர்சஸ் dual மோட் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். இம்போர்ட் மோட்னா என்ன, டைரக்ட் queryனா என்ன, dual மோட்னா என்ன, அது எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணும், எந்த டைப் ஆஃப் டேட்டா இருக்கும்போது எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், அது எந்த மெத்தட் கரெக்டான மெத்தட் உங்கள் டேட்டாவுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் மோட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இம்போர்ட் மோட் அப்படின்றது என்ன அப்படின்னா
உங்களோட கம்ப்ளீட் டேட்டாவும் பவர் பிஐயில் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் எந்த டைப் ஆஃப் டேட்டாவாக வேணால் இருக்கலாம், எக்ஸலாக இருக்கலாம், இல்லை டேட்டா ஃப்ளோ மூலமாக லோட் பண்ணலாம். கம்ப்ளீட் டேட்டாவுமே வந்து பவர் பிஐயில் ஸ்டோர் ஆகிடும். தென் விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரன் பண்ணும்போது மெமரி மூலமாக ரன் ஆகும், ஸ்டோரேஜ் மூலமாக ரன் ஆகாமல் மெமரி மூலமாக ரன் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ண விஷுவல்ஸை திருப்பி நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல் டேட்டாவே எடுக்காது, மெமரியில் என்ன இருக்கோ அது அந்த டேட்டாவை வச்சு ஃபெச் பண்ணி உங்களுக்கு விஷுவல்ஸ் லோட் ஆகும். அதனால் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். இது எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னா மீடியம் சைஸ் டேட்டா, அதாவது லெஸ் தென் 1 மில்லியன் ரோஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா செட்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இல்லை டேட்டா செட் வந்து சைஸ் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டேட்டா செட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக இதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட்டாக அப்படியே டவுன் ஆகிட்டே வரும். ஒரு சர்டன் ஸ்டேஜில் ரொம்ப டவுன் ஆகிடும். ஸோ அதனால் டேட்டா செட்டோட சைஸு இன்க்ரீஸ் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாக்ஸ் கால்குலேஷனும் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். இம்போர்ட் மோடு பண்ணும்போது உங்கள் டேட்டா செட்டை ரெஃப்ரெஷ் வந்து ஷெட்யூல் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டைமுக்கு உங்களுக்கு டேட்டா வருமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரெஃப்ரெஷ் ஷெட்யூல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இம்போர்ட் மோட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொரி மோட். டைரக்ட் கொரி மோட் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் நமக்கு இம்போர்ட் மோடுக்கு. இதில் டேட்டா எதுவுமே ஸ்டோர் ஆகாது. டேட்டா வந்து டைரக்ட் கொரி, அதாவது சர்வர்லேயே தான் இருக்கும். எஸ்கியூஎல் சர்வரில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்வரில் தான் டேட்டா இருக்கும். ஜஸ்ட்டு பவர் பிஐக்கும் எஸ்கியூஎல் சர்வருக்கும் ஒரு டேட்டா கனெக்ஷன் மட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்னலாம் இங்கே ரன் பண்ணுறீங்களோ அது வந்து கொரியா வந்து சர்வருக்கு சென்ட் ஆகி அங்கேருந்து டேட்டா ஃபெச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே பவர் பிஐயில் டிஸ்பிளே ஆகும். இது வந்து பெரிய லெவல் டேட்டா செட்டுக்கு இது ரொம்பவே ப்ராக்டிக்கலான யூசேஜாக இருக்கும். விஷுவல்ஸுக்கு சம்டைம்ஸ் வந்து ஸ்லோவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இது சர்வருக்கு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணி அங்கேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதனால் விஷுவல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம் சில வழிகளில். அது எப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் உங்களால் பண்ண முடியாது, சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் சப்போர்ட் பண்ணும், பட் சில லிமிட்டேஷன்ஸில் அதுலேயும் இருக்குது. ஸோ அது என்னன்றதெல்லாம் நம்ம டெமோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எப்போல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமாக டேட்டா அப்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டேஷ்போர்டில் எஸ்டர்டேவோட பெர்ஃபார்மன்ஸை தான் இன்றைக்கி பார்ப்பாங்க அப்படின்னா எஸ்டர்டே டேட்டா இன்றைக்கி வரும், அது அப்டேட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தான். ஸோ அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து இம்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் டைம் கிடையாது. ஏன்னா ஒன்ஸு தான் பார்க்க போகிறாங்க, அதுவும் ப்ரீவியஸ் டேஸோட டேட்டா மட்டும்தான் பார்க்க போகிறாங்க, கரண்ட் டேவோட டேட்டா பார்க்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி சமயத்தில் இம்போர்ட் மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கரண்ட் டே, லாஸ்ட் ஹவர், லாஸ்ட் மினிட் டேட்டாலாம் நான் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இடத்துல நீங்கள் ரியல் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் டைரக்ட் கொரி மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டூயல் மோட்னா காம்பினேஷன் ஆஃப் இம்போர்ட் அண்ட் டைரக்ட் கொரி மோட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டேட்டா வந்து இம்போர்ட் மெத்தடில் இருக்கும், பார்ஷியல் டேட்டா வந்துட்டு டைரக்ட் கொரி மெத்தட் இருக்கும். எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்னா ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்குன்னா அந்த ஃபேக்ட் டேபிளை அக்ரிகேட்டட் டேபிளாக க்ரியேட் பண்ணி அந்த அக்ரிகேட்டட் டேபிளை டைரெக்டாக இம்போர்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அதே சேம் டேபிளில் டே வைஸ் ட்ரான்சாக்ஷன் இருக்கும் இல்லையா, டே வைஸ் இல்லை ப்ராடக்ட் வைஸ் ட்ரான்சாக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரான்சாக்ஷன் டேட்டாவை டைரக்ட் கொரி மெத்தடில் க்ரியேட் பண்ணிடுவாங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் உங்கள் விஷுவலில் ஓவரால் ஹையர் வேல்யூ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி சேல்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா போட் ஆகிருக்க டேபிள்லேருந்து அந்த டேட்டா ஃபெச் ஆகிட்டு வரும். இல்லை எனக்கு டே பை டே ட்ரான்சாக்ஷன் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு லைவ் கொரி மூலமாக டைரக்ட் கொரி மூலமாக சர்வர்லேருந்து அந்த டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வரும். ஸோ ஹை லெவல் டேட்டா பார்க்கும்போது ஸ்பீடாக இருக்கும், டிரான்சாக்ஷனல் லெவல் டேட்டா பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டூயல் மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டேட்டா சோர்ஸை எப்படி ரெண்டு மெத்தட்லையும் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத டெமோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு blank பவர் பிஐ டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு என்னோடய எஸ்கியூஎல் சர்வரில் இருந்து இம்போர்ட் மெத்தட்லேயும் நெக்ஸ்ட் டைரக்ட் கொரி மெத்தட்லையும் சேம் டேட்டா செட்டை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ எஸ்கியூஎல் சர்வர் கிளிக் பண்ணிடுங்க. சர்வர் நேம்ன்ற இடத்துல எஸ்எஸ்எம்எஸில் இங்கே இருக்கும் சர்வர் நேம், அதை ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் நேம்னு இருக்கு இல்லையா, அதை அப்படியே கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. டேட்டாபேஸ் நேம் ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட்டு இங்கே இம்போர்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதுதான் இம்போர்ட் மெத்தட். டைரக்ட் கொரினா டைரக்ட் கொரி.
நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இங்கே ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலராக ஒரு டேபிளில் தான் டேட்டா எடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் கொரியை ரன் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னா அந்த கொரியை நீங்கள் இங்கே ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால இம்போர்ட் கொடுத்துட்றேன். இன்க்ளூட் ரிலேஷன்ஷிப் காலம்ஸ் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. கனெக்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா டேட்டா பேஸும் இருக்கும். ஏன்னா நம்ம டேட்டா பேஸ் நேம் கொடுக்கல. ஸோ பர்டிகுலர் டேட்டா பேஸில் உள்ள டேபிள்ஸ் அண்ட் வியூஸ் எல்லாமே வரும். நான் சாம்பிளுக்காக ஒரு 2 டேபிள் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கஸ்டமரும் டிம் டேட்டும் லோட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக அது லோட் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே இங்கே லோட் ஆகிடுச்சு. 50,000 ரோஸ் இருக்குது, டிம் டேட்டில் 1827 இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் வேணும்னா அந்தந்த பர்டிகுலர் டேபிளில் வச்சு பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதே டேட்டா செட்டை டைரக்ட் கொரி மெத்தடில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ நியூ பிபிஎக்ஸ் ஃபைலில் சர்வர் நேம் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இம்போர்ட்டுக்கு பதிலாக டைரக்ட் கொரி கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் டேட்டா பேஸ் நேம்ஸ் ஸ்கீமா எல்லாம் காட்டும். நான் வந்து டிம் டேபிளையும் சேல்ஸையும் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா எத்தனை ரோஸ் லோட் ஆச்சு அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. இப்போ வந்து அது காட்டலை. ஏன் அப்படின்னா அது இது டைரக்ட் கொரி மெத்தடுன்றதுனால. அதே மாதிரி உங்களால் டேட்டா வியூவையும் பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு ரிப்போர்ட் வியூ, மாடல் வியூ, டாக்ஸ் கொரி வியூ மட்டும்தான் இருக்கும். டேட்டா வியூ வராது. உங்களால் டேட்டாவை டேபிள் ஃபார்மேட்டில் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மோடுன்ற இடத்துல டைரக்ட் கொரின்னு இருக்குது இல்லையா, இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது டைரக்ட் கொரியில் கனெக்ட் ஆகிருக்குன்றதை. அதே மாதிரி மாடலிங் வியூவில் போனீங்கனாலும் இங்கே ப்ளூ கலர் ஹெட்லைன் இருக்குது இல்லையா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து டைரக்ட் கனெக்ஷன், டைரக்ட் கொரி லைவ் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இன்கேஸ் இந்த டேபிளை நீங்கள் இம்போர்ட்டாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டேபிளை கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் மல்டிபிள் மெத்தட் இருக்குது இல்லையா, இது இம்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இம்போர்ட்டுக்கு மாறிடும். இப்போ இந்த டேட்டா வந்து லோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா வியூ வந்துடுச்சா. டேபிள் வியூவில் போனீங்கன்னா டிம் டேட்டுக்கான டேட்டா மட்டும் காட்டும், சேல்ஸுக்கான டேட்டா காட்டாது. ஏன்னா இது இம்போர்ட் மெத்தட் கிடையாது. ஸோ டைரக்ட் கொரியை பொறுத்தளவு நீங்கள் மெஷர் க்ரியேட் பண்ணிக்கலாம். மற்றபடி ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்கள் அஸ் யூஷுவல் நீங்கள் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். இதுலேயே இப்போ டூயல் மெத்தட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு எஸ்கியூஎல் சர்வரில் ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் நான் டூயல் மெத்தடில் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். டைரக்ட் கொரியில் செலக்ட் பண்ணிவிட்டு பவர் BI டெமோ ஜஸ்ட்டு கஸ்டமர்ஸ் இதை லோட் பண்ணிக்கிறேன். கஸ்டமர்ஸை லோட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் டேபிளை எடிட் பண்ணிக்கிறேன். அட்வான்ஸில் போயிட்டு டூயல். ஓகே, ஸோ இப்போ இது வந்து டூயல் மோடில் இருக்குது. ஸோ இதே நீங்கள் ஃபேக்ட் டேபிளில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷனிங் அண்ட் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ். ஸோ டேட்டா செட்டோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இது ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம மாடலிங்கில் பார்த்த மாதிரி என்னென்ன மாடலிங் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணோன்றதை பார்த்தோம். அதே மாதிரி மாடலிங் யூஸ் பண்ணிவிட்டு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த 2 மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்ட்டிஷனிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பெரிய டேபிளில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். டே வைஸ், மந்த் வைஸ், இயர் வைஸ், அந்த மாதிரி இல்லை டிஃப்ரெண்ட் லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் தான் பார்ட்டிஷன். இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவை நீங்கள் டேட்டா செட்டை ரெஃப்ரெஷ் பண்ணும் போதும் ஃபுல் டேட்டா செட்டும் ரெஃப்ரெஷ் ஆகும். அதுக்கு பதிலாக இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ்ன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் நம்ம கொடுத்துடணும், எவ்வளோ நாளைக்குரிய டேட்டாவை ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணால் அந்த பர்டிகுலர் டேட்டா ரேஞ்ச் மட்டும்தான் ரெஃப்ரெஷ் ஆகும். ப்ரீவியஸ் டே எல்லாமே ஸ்டோர் ஆன டேட்டா அப்படியே தான் இருக்கும். இது எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, உங்களோட டேட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப் டு டேட் இருக்குது, ஆனால் இந்த டேட்டா லாஸ்ட் 1 மந்த் வரைய, ஐ மீன் மந்த் டு டேட், மந்தோட ஸ்டார்டிங் டேட்லேருந்து எஸ்டர்டே வரைய சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் மந்த் டேட்டா சேஞ்ச் ஆகாது. ஒன்ஸ் அப்டேட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் எதுவும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா
நீங்கள் ரெஃப்ரெஷ் என்ன பண்ணணுன்னா மந்த்து ஸ்டார்டிங் டேட், அதாவது லாஸ்ட்டு 30 டேஸ் அல்லது லாஸ்ட்டு 15 டேஸ் என்ன டேஸில் அது சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கோ அந்த டேட்ஸை கொடுத்து அதை மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ என்ன ஆகும்னா இன்றைக்கி லாஸ்ட் 15 டேஸ்னு கொடுத்தீங்கன்னா இன்னையிலேருந்து லாஸ்ட் 15 டேஸ் டேட்டா மட்டும் ரெஃப்ரெஷ் ஆகும். திருப்பி நாளைக்கு போகும்போது நாளையிலேருந்து லாஸ்ட் 15 டேஸ் டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ கம்ப்ளீட் டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமை விட இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ்க்கான டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதுதான் பெஸ்ட் ஆப்டிமைஸ்டு மெத்தட். இதை எப்படி ஷெட்யூல் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷை 2 விதத்தில் பண்ணலாம். ஒன்று வந்து டேட்டா செட் லெவல், இன்னொன்று வந்து டேட்டா ஃப்ளோ லெவல். டேட்டா ஃப்ளோ லெவல்லையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். அது வந்துட்டு வேறு சோர்ஸ், க்ளவுட் சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு டேட்டா வருது, அதை வச்சு நீங்கள் டேட்டா ஃப்ளோ க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் அங்கேயே ரெஃப்ரெஷ் பண்ணிங்க. அங்கேயே நீங்கள் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். டேட்டா செட்டில் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் டேட்டா செட்டில் பண்ணிட்டீங்க, பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டா செட்டை பவர் BI சர்வீஸ்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட பேக்கப் இல்லைன்னா டவுன்லோடே பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் டேட்டா செட்டில் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா பவர் BI ப்ரோ லைசன்ஸ் இருக்கணும் அல்லது ப்ரீமியம் லைசன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ப்ரீமியம் கெப்பாசிட்டி இருக்கணும். அப்போனா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அதே மாதிரி உங்களோட டேட்டா செட்டில் ப்ராப்பரான ஒரு டேட் டேபிள் இருக்கணும். பாலிசி செட்டப், எதை பேஸ் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும், ப்ராப்பரான பாலிசி செட்டப் இருக்கணும். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த டேட்டா செட்டில் தான் நம்ம வந்து இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் செட் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லா டேபிளுக்கும் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எது லார்ஜ் டேபிளோ அந்த டேபிளுக்கு மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் தான் லார்ஜர் டேபிள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கேட்குது. என்ன அப்படின்னா, பிஃபோர் யூ கேன் செட்டப் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் ஆன் திஸ் டேபிள் யூ நீட் டு செட்டப் பேராமீட்டர்ஸ் நம்ம செட் பண்ணால் மட்டும்தான் இந்த இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ்ஷை எனேபிள் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிடுங்க. ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா வந்தாச்சு. இப்போ நியூ பேராமீட்டர் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து நியூ பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பேராமீட்டர் நேம் சேமாக தான் இருக்கணும். நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ரேஞ்ச் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இதை வந்து டேட் அண்ட் டைம் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பர்டிகுலர் டேட், எந்த டேட் வேணால் கொடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து டேட் அண்ட் டைம் கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ரேஞ்ச் எண்ட் ஆர் கேப்ஸு இ கேப்ஸு கொடுத்துட்டு டேட் அண்ட் டைம் டேட்டு இது வந்து 31 மாற்றிக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேராமீட்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த பேராமீட்டரை வச்சு டேட்டாவை நம்ம ஃபில்டர் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்ட்டிஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். ஸோ சேல்ஸ் டேட்டா கிளிக் பண்ணிடுங்க. எந்த டேட் காலமை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஃபில்டர் பண்ண போகிறோமோ அந்த டேட் காலம் போயிடுங்க. பொதுவாக அந்த டேட் காலம் வந்து டேட் அண்ட் டைமாக இருக்கணும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு டேட்டா தான் இருக்குன்னா நீங்கள் அதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த காலமே டேட் அண்ட் டைமாக மாற்றிக்கலாம். பட் நான் இங்கே வந்து சேம் காலமே டேட் அண்ட் டைமாக மாற்றிட்டேன். ஸோ மாற்றிட்டு ஃபில்டர் டேட் அண்ட் டைமில் பிட்வீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் அந்த பேராமீட்டரை செலக்ட் பண்ணுங்கள். ரேஞ்சு ஸ்டார்ட்டு, தென் பேராமீட்டர் ரேஞ்ச் எண்டு, ஸ்டார்ட் அண்ட் எண்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் உள்ள டேட்டா மட்டும் இங்கே செலக்ட் ஆகிருக்கும். தென் க்ளோஸ் அண்ட் அப்ளை. இதெல்லாம் பாலிசி நம்ம அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டேட்ஸை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்போ நமக்கு டேட்டா ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் செட் பண்ணலாம். சேல்ஸில் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் எனேபிள் ஆகிருக்கு நம்ம பேராமீட்டர் செட் பண்ணிட்டதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று காட்டுது என்னென்னா, அனேபிள் டு கன்ஃபார்ம் இஃப் எம்கொரி கேன் பி ஃபோல்டட், இஃப் நாட் ரெக்கமெண்டட் டு யூஸ் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் நான் ஃபோல்டபுள் கொரீஸ். நான் ஃபோல்டபுள் கொரீஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபோல்டபுள் கொரீஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம என்ன கொரி இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் என்ன பண்ணாலும் அது வந்து டைரெக்டாக வந்து சர்வருக்கு புஷ் பண்ணி அதுலேருந்து ஃபெச் பண்ணிட்டு வரும். ஸோ அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபோல்டபுள் கொரீஸ். ஃபோல்டபுள் ஆகலைன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பவர் பிஐயில் நடக்குதுன்னு அர்த்தம். அதனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது ஏன் அப்படி காட்டுதுன்றது அகெயின் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சேல்ஸில் போய்ட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வியூ நேட்டிவ் கொரின்னு இருக்குது இல்லையா. வியூ நேட்டிவ் கொரின்னு இருந்ததுன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனையும் எஸ்கியூஎலாக கன்வெர்ட் பண்ணி அதை சர்வருக்கு சென்ட் பண்ணி அந்த கொரியோட அவுட்புட்டை இங்கே டிஸ்பிளே பண்ணும்.
ஸோ அதுதான் வந்து நேட்டிவ் கொரி. பட் நீங்கள் நேட்டிவ் கொரி டிசேபிள் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே கொரி ஃபோல்டு நடக்கலைன்னு அர்த்தம். அதாவது இந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொரி ஃபோல்டு பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ எதனால் பண்ணலைன்னா ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மிஸ் மேட்ச் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரையும் நமக்கு வியூ கொரி நடந்திருக்கு. சேஞ்ச் டேட்டா டைப்பில் அது டிசேபிள் ஆகிடுச்சு. ஏன்னா மேனுவலாக நம்ம டேட்டா டைப்பை இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால கொரி ஃபோல்டு நடக்கலை. கொரி ஃபோல்டு நடக்கலான்றதுனால இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் செட் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் இது ரெக்கமெண்டட் மெத்தட் என்னென்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த டேட்டா டைப் சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் சர்வரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஃபில்ட்ரு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபில்ட்ரு இங்கே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கொரி ஃபோல்டு இங்கே வந்துட்டு டேட் அண்ட் டைமில் இல்லைன்றதுனால எரர் அடிக்குது. பட் ஃபில்டரில் வந்துட்டு கொரி ஃபோல்டிங் ஆகும். இங்கே ஆகாதனால ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் ஆகலை. ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே பண்ணிவிட்டு சர்வரில் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொரி ஃபோல்டிங் ஈஸியாக நடக்கும், ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு டெமோன்றதுனால க்ளோஸ் பண்ணிவிட்டு செட் பண்ணி இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் செட் பண்ணலாம். இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் சேல்ஸ் டேபிள் எனேபிள் ஆகிடுச்சு. எனேபிள் ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அச்சீவ் த டேட்டா ஸ்டார்டிங். எவ்வளோ நாளைக்குரிய டேட்டாவை நீங்கள் உங்களோட பிபிஎக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராசஸ் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஒரு 10 இயர்ஸாக ரன் ஆகுது அப்படின்னா லாஸ்ட்டு 10 இயர் டேட்டாவே அவங்க போய் பார்க்க போகிறது கிடையாது. ஒரு 5 இயர்ஸ் டேட்டா பார்க்கலாம் அல்லது 3 இயர்ஸ் டேட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டாலாம் அவங்க பார்க்க போகிறது கிடையாது. அப்படின்னும் போது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால் அதை பேஸ் பண்ணி எவ்வளோ டேட்டா அவங்க பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து 5ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து இயர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம், டேஸா மந்த்தா குவார்ட்டரான்னு சொல்லிட்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் டேட்டா ஸ்டார்டிங். எப்போலேருந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்டல் எவ்வளோ நாளைக்குரிய டேட்டா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேஸ், மந்த், இயர், குவார்ட்டர் சேம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் டேட்டாவை ரெஃப்ரெஷ் பண்ண போகிறீங்களோ அது அந்த மாதிரி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 15 டேஸ் டேட்டா தான் ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா 15 டேஸ். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட் ரேஞ்ச் காட்டிடும். இப்போ நீங்கள் என்ன டேட்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 30 டேஸ்ன்னு கொடுத்தேன்னா அதுக்கு அந்த மாதிரி மாறும். ஸோ இதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து கண்டிஷன் அந்த பாலிசி நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். 5 இயர்ஸ் பிஃபோரில் உள்ள டேட்டா எல்லாமே ஆல்ரெடி ஒரு தடவை ரெஃப்ரெஷ் ஆகிருக்கும், மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகாது. இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் வந்து 15 டேஸ் ஒன்ஸு ரெஃப்ரெஷ் ஆகும். லாஸ்ட் 15 டேஸ் டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகும். இதை அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டா மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. இந்த டேட்டா செட்டை சேவ் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எல்லா டேட்டாவும் கம்ப்ளீட்டாக ரெஃப்ரெஷ் ஆகும்னா. ஏன்னா இதில் ஃபஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் 15 டேஸ் மட்டும் ரெஃப்ரெஷ் ஆகாது, கம்ப்ளீட் டேட்டாவும் ரெஃப்ரெஷ் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆகி முடித்தோன்னா அது வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷனாக வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஹிஸ்ட்ரியை டவுன்லோட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் 5 இயர்ஸ்க்கான பார்ட்டிஷன் காட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 15 டேஸுக்கான டே வைஸ் பார்ட்டிஷன் ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அந்த 15 டேஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் ரெஃப்ரெஷ்லேருந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஆனால் ஃபஸ்ட் டைம் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது கம்ப்ளீட் டேட்டாவும் ரெஃப்ரெஷ் ஆகும். இப்போ வந்துட்டு என்கிட்ட கேட்வே இல்லைன்றதுனால நான் வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ தட் அந்த எக்ஸ்போர்ட்டை உங்களுக்கு காட்ட முடியாது. அதுக்கான இமேஜ் இருந்தால் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே. பார்ட்டிஷன் இமேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2003 குவார்ட்டர் 2/5 இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இது வந்து குவார்ட்டர் வைஸ் வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்துருப்பாங்க. அதனால் குவார்ட்டர் வைஸ் எவ்வளோ ரோ ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது. பட் நமக்கு 5 இயர்ஸ்ன்றதுனால 5 ரோ வரும் இயர் வைஸு. நெக்ஸ்ட்டு 15 டேஸுக்கான 15 ரோஸ் வரும் டே வைஸ்க்கு. பவர் கொரி ஆப்டிமைசேஷன். நீங்கள் டேட்டா செட் இம்போர்ட் பண்ணும்போது ரிப்போர்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்லோ ஆகும், விஷுவல்ஸ் நிறைய டைம் ஹேங் ஆகும். அதுக்கு மெயினான இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இன்எஃபிஷியன்ஸ் கொரிஸ். டேட்டா செட்டோட சைஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, கொரி ஃபோல்டிங்னா என்ன, அது எந்தெந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொரி ஃபோல்டிங் அஃபெக்ட் பண்ணும், எந்தெந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொரி ஃபோல்டிங் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றத ரியல் டைமோட எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். டேபிள் ஒன்று இருக்குது, அந்த டேபிளில் உள்ள டேட்டா என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ 1 மில்லியன் ரோஸ் இருக்குது. இதுதான் சாம்பிள் டேட்டா. நம்பர் ஆஃப் காலம் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா டாட் காலம்ஸ் டேபிள் நேம், என்ன டேபிள் நேம் செக் பண்ணுமோ அந்த டேபிள் நேம் கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ 1 மில்லியன் ரோஸு
காலம்ஸ் வந்து 50 காலம் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பவர் பிஐயில் இம்போர்ட் பண்ணலாம். எஸ்கியூஎல் சர்வர் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்வர் நேம் காப்பி பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோவில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் சர்வர் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. டேட்டா பேஸ் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் தான். ஓகே, நமக்கு இப்போ 1 மில்லியன் ரோஸும் லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டேபிள் கார்டு மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு எவ்வளோ ஸ்டோரேஜ் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு இதோட ஸ்டோரேஜ் என்ன வருதுன்றதை டாக் ஸ்டூடியோவில் பார்க்கலாம். அட்வான்ஸில் வியூ மெட்ரிக்ஸில் ரன் பண்ணிங்கன்னா இந்த சம்மரி. ஸோ இங்கே சம்மரியில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 400 MBs இருக்குது. இந்த பர்டிகுலர் டேட்டா செட் நம்ம விஷுவல்ஸ் எதுவுமே க்ரியேட் பண்ணல, கால்குலேட்டர் காலம்ஸ் எதுவுமே க்ரியேட் பண்ணல, ஜஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் கார்டு மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி வந்துடும். பட் இன்கேஸ் இப்போ நீங்கள் விஷுவல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் அதிகமாகும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். மாடலை ரெஃப்ரெஷ் பண்ணி எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸ்கீமா அண்ட் டேட்டா இதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 1 மில்லியன் ரோஸ் லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு டேபிள் கார்டு மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 34 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. எந்த விஷுவலும் இல்லை, ஒரே ஒரு விஷுவல் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்துட்டு 34 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து query fold ஆகிருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிடுங்க. நேவிகேஷனில் கிளிக் பண்ணி வியூ நேட்டிவ் query. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காலமும் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஸோ query folding நடந்திருக்கு. பட் இன்கேஸ் நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது query folding ஆகுதா இல்லையான்றதை அந்த ஸ்டெப்ஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நம்ம செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு அரௌண்ட் 50 காலம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். பட் எல்லா காலம்ஸும் ரிக்வயர்டா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சில காலம்ஸ் தேவையில்லாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் க்ரியேட்டட் டேட், அப்டேட்டட் டேட், இந்த மாதிரியான காலம்ஸ்லாம் நமக்கு தேவையே படாது. ஸோ அதை நம்ம தேவையில்லாமல் லோட் பண்ணும்போது நமக்கு அதுக்கான ஸ்டோரேஜ் நம்மளோட மாடலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலம்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டேட்டா செட்டை நம்ம லோட் பண்ணும்போது எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் வருது, மாடலில் சைஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து தேவையில்லாத காலம்ஸ்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். தேவையில்லாத காலம்ஸ்லாம் எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா பேஸ்ட் ஆன் ரிப்போர்ட் தான். நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்டில் எந்தெந்த காலம்ஸ் எல்லாம் வச்சு கேபிஐ மெஷர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த காலம்ஸ்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். எதெல்லாம் காமனாக பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டா எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட்டட் டேட்டு, சோர்ஸ் ஃபைல் நேமு, இதெல்லாம் நமக்கு தேவையே படாது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம ரிப்போர்ட்டில் காமிக்க போகிறது கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நான் ஒரு சில காலம்ஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். நமக்கு டோட்டலாக 25 காலம்ஸ் தேவை. மித்த 25 காலம்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே சூஸ் காலம்ஸில் போய்ட்டு எந்தெந்த காலம்லாம் தேவை இல்லையோ அதெல்லாம் அன்செக் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஓகே, ஸோ நான் இந்த ரிப்போர்ட்டுக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற காலம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதை லோட் பண்ணலாம். க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்து லோட் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு 34 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. இப்போது எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் ஸ்கீமா அண்ட் டேட்டா. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 15-16 செகண்ட்ஸில் 50% தான் டைம் எடுத்திருக்கு ப்ரீவியஸ் இதை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து query folding நடந்திருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணோம். ஏன்னா query foldingன்றது தான் ஆப்டிமைஸ்டான வே, அது நடந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ வியூ நேட்டிவ் queryயில் இங்கே செலக்டட் காலம்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ query folding நடந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லாஸ்ட்டு 2 years டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட டேட்டா சைட்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேட்டா செட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 400 MB. பட் இந்த டேட்டா செட்டோட சைஸ் என்ன வருது அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம். ஸோ அகெயின் அட்வான்ஸ்டில் வியூ மெட்ரிக்ஸில் ரன் பண்ணிடுங்க. சம்மரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 199 அரௌண்ட் 200 MB தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 50%க்கு மேலே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம எதனால் ரெடியூஸ் ஆகிருக்குன்னா நம்ம தேவையில்லாத காலம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த ஒரு காரணத்தினால மாடல் சைஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. அடிஷ்னலாக நீங்கள் இன்னொன்று பார்க்கணும். மாடல் சைஸ் ரெடியூஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அடிஷ்னல் டெம்ப் டேபிள்ஸ் நிறைய க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த
கேலண்டர் டேட்னால் க்ரியேட் பண்ணுற டெம்ப் டேபிள்ஸ் இதையுமே நம்ம டிசேபிள் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுனா, ஸோ ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு டேட்டா லோடுன்றதில் ஆட்டோ டைம் டேட் அண்ட் டைம்னு இருக்கும். டைம் இன்டெலிஜென்ஸ் கீழே ஆட்டோ டேட் அண்ட் டைம்னு இருக்கும். இதை அன்செக் பண்ணிக்கலாம். கரண்ட் ஃபைலில் மட்டும் அன்செக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த ஃபைல்லையுமே உங்களுக்கு தேவையில்லைன்னா இங்கே அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் டாக் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப் டேபிள்ஸ் எதுவுமே இருக்காது. இன்னுமே மாடல் சைஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும். அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ 199லேருந்து 175 ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே டெம்ப் டேபிள்ஸ் எதுவுமே வரல. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெசசரி காலமை ரிமூவ் பண்ணும்போது மாடல் பெர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு டைரெக்டாக இம்பேக்டை பார்க்க முடியும். இன்னும் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டேட்டாவோட சைஸை கம்மி பண்ணணும். இப்போ நமக்கு அரவுண்ட் 1 மில்லியன் ரோஸ் இருக்குது. இந்த 1 மில்லியன் ரோஸும் நமக்கு ரிப்போர்ட்டில் தேவையா, ரிப்போர்ட்டாக கண்டிப்பாக அவ்வளோ பீரியடுக்கு பார்ப்பாங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸ் டேட்டாக்கு மேலே பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ரோலிங் பீரியட், அதாவது இன்றைக்கி டேட்லேருந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸ் டேட்டா மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நம்ம டேட்டாவை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இங்கே நீங்கள் ஆர்டர் டேட்டை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரோலிங் பீரியட் ஃபில்ட்ரு வராது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபில்ட்ரு ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம எம்கொரியில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஈச் டேட் ப்ரீவியஸ் இயர் இருக்குது இல்லையா, இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவை கரண்ட் டேட் வேணும். அதுக்கு டேட் டைம் லோக்கல்னு டைப் பண்ணிங்கன்னா லோக்கல் நவுன்னு ஒரு டைம் ஸ்டாம்ப் வரும். லோக்கல் நவுன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து டைம் ஸ்டாம்ப் கிடைக்கும். இதில் வந்து டேட்டு நம்ம எடுக்கணும். டேட் ஃப்ரம் கொடுத்து இதிலேருந்து டேட் வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த டேட்டோட 2 இயர்ஸை மைனஸ் பண்ணணும். அதுக்கு வந்து டேட் டாட் ஆட் இயர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆட் இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த அவுட்புட்டில் வர்ற டேட்டில் -2 கொடுத்துட்டு, ஸோ இங்கே வந்து நமக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள டேட் கிடச்சிரும். ஸோ இது என்ன கம்பேர் பண்ணணுன்னா, ஆர்டர் டேட்லேருந்து கிரேட்டர் தென் ஆர்டர் டேட்டாக இருக்கான்றதை கம்பேர் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி இங்கே ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ கிரேட்டர் தென் ஆர்டர் ரேட், அவ்வளோதான். ஸோ ஆர்டர் ரேட் வந்து இந்த பர்டிகுலர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள டேட்டுக்கு மட்டும் செக் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே டேபிள் செலக்டட் ரோஸில் ஃபில்டர் பண்ணிடும். ஓகே, இப்போ டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு 2 இயர்ஸ் டேட்டா மட்டும் வரும். இது கீப் ஆன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ரிப்போர்ட் ரெஃப்ரெஷ் ஆக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இதில் என்ன எரர் வருதுன்றதை செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து ஒரு கமா மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் எரர் வருது. ஸோ டன் கொடுத்துடலாம். ஸோ நமக்கு இங்கே டேட்டா ஃபில்டர் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ டேட்டா வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது வந்து கொரி ஃபோல்டிங் நடந்திருக்கா அப்படின்றத அகெயின் வியூ நேட்டிவ் கொரியில் போனீங்கன்னா நமக்கு இங்கே டேட்டா வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டேட்டா வந்து ஃபில்டர் ஆகிருக்கிறது. ஸோ கொரி ஃபோல்டிங் நடந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ லாஸ்ட்டாக கம்பேர் பண்ணும்போது ஒரு சர்டன் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு இம்ப்ரூவ் ஆகிருந்தது இல்லையா. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் வந்து எல்லா டேட்டாவையும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம், பட் சில காலம்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டேட்டாவே ஃபில்டர் அவுட் பண்ணிட்டோம். 2 இயர்ஸ் டேட்டா மட்டும்தான் வச்சுருக்கோம். இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதை ரீசெட் பண்ணிக்கலாம். 16 செகண்ட்ஸ்லேருந்து இப்போ எவ்வளோ மாறுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8-9 செகண்ட்ஸ்லேயே டேட்டா முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இதோட டேட்டா ஸ்டோரேஜ் எவ்வளோ, மாடலோட ஸ்டோரேஜ் எவ்வளோ வருது அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இது ரியலாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது தெரியும். டெவலப்பர் இன்டர்வியூவில் இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. மாடல் சைஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, நேட்டிவ் கொரினா என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, எங்கெல்லாம் எந்தெந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணும்போதெல்லாம் நேட்டிவ் கொரி ஒர்க் ஆகும், ஐ மீன் கொரி ஃபோல்டிங்னா என்ன, கொரி ஃபோல்டிங் எந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கெலாம் ஒர்க் ஆகும், எந்தெந்த இதுக்கெலாம் ஒர்க் ஆகாது, எப்போ நீங்கள் கொரி ஃபோல்டிங் செக் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து இன்டர்வியூவில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரியல் டைமாக பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் உங்களால் அதுக்கான ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 175 வந்தது, இப்போ வந்து 151 கம்மியாயிருக்கு.
ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சர்டன் ஸ்டேஜஸ் ஒவ்வொரு ஸ்டேஜாக அந்த மாடலோட சைஸை எந்தெந்த விதத்துலலாம் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இனிஷியலாக லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 33 செகண்ட்ஸ் வந்தது, 400 MB வந்தது. பட் அந்த டேட்டா செட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா 151 MB தான் வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டா சைஸ் வந்து நமக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ் டேட்டான்னு இருக்கிறதுனால மாடல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. இதே ஓகே, கொரி ஃபோல்டிங்கை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதில் வந்து கொரி ஃபோல்டிங் எந்த ஸ்டெப்ஸுக்கு நடக்காது அப்படின்றத ஒரு சாம்பிளோடு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு இப்போ இந்த கஸ்டமர் நேம்னு இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் உள்ளது தான் கஸ்டமர் ஐடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஐடியை மட்டும் ஒரு செப்பரேட்டட் காலம்ஸில் வைக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு டீலிமிட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணலாம். நான் வந்து இப்போ காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிளில் கொடுத்து நான் பண்ணுறேன். இந்த காலம் செலக்ட் பண்ணுறேன். இதுவரை நீங்கள் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலை அப்படின்னா இது மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகுன்றதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் செலெக்ஷன் கொடுத்துருங்க. இதில் என்னென்னா ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸலில் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரியே தான். இதுலேருந்து என்ன வேல்யூ வேணுமோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 3093ன்றது தான் எனக்கு வேணும். ஸோ அதனால் வந்து 3093ன்னு போட்டு என்ட்ரு பண்ணுறேன். 3093ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் காலம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு அந்த வேல்யூ தான் தேவை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த காலம்ஸ்லாம் நான் இது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்துடுச்சு. ஸோ இதை வந்து ஓகே கொடுத்துட்டேன்னா எனக்கு இது வந்து ஒரு காலம் ஆட் ஆகிடும். இது ஜஸ்ட் ரீநேம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர் ஐடி அந்த பர்டிகுலர் கஸ்டமர் காலம்லேருந்து வரும். அங்கேயே ஐடி இருக்கும். பட் இது இங்கே வந்து ஐடி செப்பரேட்டாக ஒரு காலமில் க்ரியேட் ஆகிருக்கும். பட் இப்போ அதை வியூ நெட் பார்த்தீங்க அப்படின்னா வரல. ஏன் அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இங்கே பவர் பியில் நடந்திருக்கு. ஸோ அதனால் இது கொரி ஃபோல்டிங் ஆகலை. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பர்டிகுலர் ஐடி செப்பரேஷனை SQL மூலமாக நீங்கள் சர்வர்லேயே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐடின்னு ஒரு காலமே க்ரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காலமை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரிமூவ் பண்ண காலம்லேயே அந்த காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். கஸ்டமர் ஐடி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கஸ்டமர் ஐடி ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து இது சர்வர்லேருந்து வர்ற காலம். ஸோ இதை நீங்கள் மறுபடியும் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த காலம் எந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் உங்களுக்கு கொரி ஃபோல்டிங் அஃபெக்ட் ஆகுதோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சர்வருக்கு புஷ் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு சர்டன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஃபில்டரை வந்து கடைசி ரோவாக வச்சுருக்கேன். இப்போ கடைசி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்ஸாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நான் முன்னாடி மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரிமூவ் காலம்ஸ் கொடுக்குறேன். இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்படி ஃபில்ட்ரு பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது நம்மளோட ரோ கவுண்ட்டே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அப்ளை ஆகிற எடுத்துக்கிற டேட்டா சைஸும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபில்டர் இருந்தது அப்படின்னா ஃபில்டர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் அடுத்தடுத்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நீங்கள் பவர்க்குரிய பொறுத்தளவு நீங்கள் சார்ட்டிங், டிசெண்டிங், அசெண்டிங் இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஹோல் டேட்டாவுமே சார்ட் ஆகும். அந்த ஒரு ஸ்டெப்புனால் உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மெர்ஜ், அப்பெண்டு இந்த மாதிரியான queries எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பவர் பிஐயில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை SQLக்கு மூவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார் எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றது கேட்டிருந்தார். மெர்ஜ் காலம்னா என்ன அப்படின்னா சில காலம்ஸை வந்து தனித்தனி செப்பரேட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னமே பேசின மாதிரி கஸ்டமர் நேமும் ஐடியும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காலம்ஸில் இருந்தது. அதை நீங்கள் மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்துட்டு இந்த 2 காலம் மெர்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மெர்ஜ் காலம்னு இருக்கு இல்லையா, மெர்ஜ் கொடுத்திங்கன்னா என்ன காலம் நேம்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஐடி நியூ அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா இந்த காலம் மெர்ஜ் ஆகி இன்னொரு காலம் க்ரியேட் ஆகிரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே கஸ்டமர் ஐடி நியூ அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இதில் என்ன பிரச்சனைனா கஸ்டமர் ஐடி காலம் போயிடும், கஸ்டமர் நேம் காலம் போயிடும். நான் 2 காலம் மேட்ச் பண்ணல, அந்த 2 காலம் போயிடும். அதுக்கு பதிலாக நியூ காலம்ஸ் வந்துடும்.
இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த காலமை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அது மூலமாகவும் பண்ணலாம். இந்த காலம் உங்களுக்கு வேணும், மெர்ஜ் காலமும் வேணும், இந்த காலமும் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மெர்ஜ் ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து query ஃபோல்டிங்கில் வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செக் பண்ணி சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இந்த மெர்ஜ் ஸ்டெப்பையும் நீங்கள் எஸ்கியூஎல்ல பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பண்ணிட்டீங்கன்னா இங்கே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் query ஃபோல்டிங் ஒர்க் ஆகலையோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பவர் பிஐயில் பண்ணுறது வேஸ்ட்டு. அதுக்குள்ள நீங்கள் எஸ்கியூஎல்ல பண்ணுறது தான் பெஸ்ட்டு. டாக்ஸில் காமனான மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது உங்களோட டேட்டா செட் ஸ்லோ ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில காமன் மிஸ்டேக்ஸை நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஃபில்டர். ஸோ ஃபில்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்கள் விஷுவல் ஸ்லோவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் டேட்டா செட்டோட பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக ஸ்லோவாகும். இங்கே நான் 2 மெஷர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று ப்ராப்பரான டாக்ஸ், இன்னொன்று வந்து இன்கரெக்ட் டாக்ஸ். ஸோ ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டாக்ஸோட வியூ என்னன்றதை செக் பண்ணிடலாம். ஸோ இதோட மெஷர் பார்த்திங்கன்னா சேல்ஸ் குட் அப்படின்றது பார்த்திங்கன்னா டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் எடுத்துகிட்டு வரோம். அதில் வந்து ஃபில்டரில் >0, குவான்டிட்டி >0 அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதோட இன்கரெக்ட் மெஷர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சேம் மெத்தட் தான், சேம் ஃபில்டர் தான், பட் இங்கே அன்கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், அடிஷ்னலாக ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் வருதுன்றதை பார்த்துட்டு என்ன மிஸ்டேக் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஆப்டிமைஸில் பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு அந்த பேஜில் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் விஷுவல் கொடுங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் கரெக்ட் மெஷர் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி முடிச்சிருச்சு. பட் இன்கரெக்ட் மெஷர் பார்த்தீங்கன்னா 5252 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ எதனால் அப்படின்றத டாக்ஸ் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஃபில்டர் கண்டிஷனில் சேல்ஸ் டோட்டல் வேல்யூ >0 இருக்கணும், குவான்டிட்டி வந்து >= 0 இருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இது ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணுறது டேபிளை ஃபில்டர் பண்ணுறோம், பர்டிகுலர் காலமை ஃபில்டர் பண்ணல. பொதுவாக ஃபில்டர் எப்பயுமே அப்ளை ஆகிறது ஃபஸ்ட்டு காலமில் தான் டைரெக்டாக அப்ளை பண்ணணும், டேபிளில் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு டேபிளில் ஃபில்டர் பண்ணிவிட்டு தென் காலமுக்கு போகுது, அதில் 2 காலம்ஸையும் ஃபில்டர் பண்ணுது. பட் நம்மளோட ஆக்சுவல் கரெக்டான டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக காலமை தான் ஃபில்டர் பண்ணியிருப்போம், டேபிளை ஃபில்டர் பண்ணியிருக்க மாட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும் டைரெக்டாக அந்த பர்டிகுலர் காலமை மட்டும் நம்ம கமா கொடுத்து ஃபில்டர் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெஸ்டட் இஃப். ஸோ பொதுவாக இஃப் கண்டிஷன் நிறைய இடங்களில் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே 2 மெஷர் அகைன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கரெக்டான மெத்தடில், இன்னொன்று இன்கரெக்ட் மெத்தடில். ஸோ இதை ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்கரெக்ட் மெத்தடில் பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷன் என்ன பேஸ் பண்ணினா டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட்டை பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி ப்ரீமியம், ஹை, மீடியம், லோ அப்படின்ற மாதிரி கேட்டகரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ இது யூஸ்வலாக இஃப் கண்டிஷன் நம்ம எக்ஸல் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அதே சேம் மெத்தடில் பண்ணியிருக்கேன். கரெக்டான மெஷரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் அதே வேலையை தான் செய்யும், பட் இது வந்து ஆப்டிமைஸ்டு வேலை செய்யும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் செக் பண்ணணும், ஃபால்ஸாக இருந்தால் செகண்ட் இஃப் கண்டிஷன் போகும், அகெயின் அதுவும் ஃபால்ஸாக இருந்தால் தேர்ட் கண்டிஷன் போகும், அதுக்கப்புறம் ஃபோர்த் கண்டிஷன். இப்போ இங்கே வந்து ஃபோர்த் கண்டிஷன் இல்லைன்றதுனால டைரெக்டாக லோன்னு மார்க் ஆகிடும். பட் இங்கே வந்து நம்மளோட ஸ்விட்ச் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட்டை தான் நம்ம எல்லா இடத்துலையும் ரெஃபர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இங்கே டைரெக்டாக வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஏன்னா ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால டைரெக்டாக வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் கண்டிஷனில் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி அட் அ டைமில் நம்ம 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியை செக் பண்ணுறோம். ஸோ இதனால் ஸ்விட்ச் கண்டிஷனோடது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் இஃப் கண்டிஷனை விட. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செலக்டட் வேல்யூ கண்டிஷன். ஸோ செலக்டட் வேல்யூவை பொறுத்தளவு நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா என்ன செலெக்ஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வரணும் அப்படின்ற இடத்துல நம்ம செலக்டட் வேல்யூ டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ செலக்டட் வேல்யூவை பொறுத்தளவு ஜஸ்ட் செலக்டட் வேல்யூ அந்த பர்டிகுலர் கேட்டகரியை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சிம்பிளாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மெத்தடு தான். நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டான மெத்தட் என்ன அப்படின்றத நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். செலக்டட் வேல்யூ அந்த பர்டிகுலர் கேட்டகரி. அடிஷ்னலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்கேஸ் மல்டிபிள் வேல்யூ செலக்ட் ஆச்சு அப்படின்னா, அதாவது அதர் கண்டிஷனில் செலக்ட் ஆச்சுன்னா அதுக்கு என்ன வேல்யூ அவுட்புட் வேணும், ஆல்டர்னேட்டிவ் அவுட்புட் என்ன அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன், 2 இடத்துலையும் கரெக்டான அவுட்புட் புக்ஸ்ன்னு தான் வருது. இன்கேஸ் நான் வந்து இன்னொரு கேட்டகரியை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் புக்ஸ்ன்னு வரணும். 2 கேட்டகரி செலக்ட் ஆகிருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாங்க் ஆகிடுச்சு. ஏன்னா மல்டிபிள் கேட்டகரின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிளாங்க் ஆகிடுச்சு. பட் நம்மளோட கரெக்டான மெஷரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேட்டகரி செலக்டடுன்ற ஆல்டர்னேட்டிவ் அவுட்புட் இங்கே வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்டட் வேல்யூ எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ கரெக்டான அவுட்புட் வர்றதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம எல்லாருமே ஃபில்டரில் நிறைய இடங்களில் ஆல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராங்கான மெத்தட் என்னன்றதை பார்த்துடலாம். இங்கே கேல்குலேட்டரில் டோட்டல் அமௌண்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஆல் செலக்டரில் சேல்ஸோட கம்ப்ளீட் டேபிளில் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான மெத்தடில் ஜஸ்ட்டு சேம் மெத்தடு தான், ஆல் செலக்டடுக்கு பதிலாக ஆல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத நம்ம விஷுவல்ஸில் இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். மல்டிபிள் கேட்டகரி சூஸ் பண்ணுறேன், எனக்கு இன்கரெக்ட் மெஷர், அதாவது ஆல் செலக்டடில் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது. பட் ஆல் யூஸ் பண்ண இடத்துல எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகலை. இன்கேஸ் நான் வந்து டேட்டை மாற்றுறேன் அப்பையும் கூட எனக்கு சேஞ்ச் ஆகலை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஆளை பொறுத்தளவு எல்லா விஷுவல் ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணிடும். பட் நம்ம ஆல் செலக்டட் பண்ணும்போது இந்த விஷுவல் ஃபில்டர் ரிமூவ் பண்ணாது. ஸோ அதனால தான் இங்கே இன்கரெக்ட் ரிசல்ட் வருது. ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் கிராண்ட் டோட்டல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஆல் யூஸ் பண்ணுங்கள், ஆல் செலக்டட் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் எக்ஸெப்ட். இந்த ஃபங்க்ஷன் நிறைய இடங்களில் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இங்கே வந்து சேல்ஸ் பை கேட்டகரியில் சேம் மெத்தடில் நான் ஆல் சேல்ஸ் அமௌண்ட் யூஸ் பண்ண மாதிரி அதே மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ராங் அப்படின்றது. கரெக்டான மெத்தட் பார்த்திங்கன்னா ஆல் எக்ஸெப்டில் கேட்டகரியை மட்டும் எக்ஸெப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா முன்னே நம்ம செலக்ட் பண்ணும்போது கேட்டகரி செலக்ட் பண்ண ஆல் செலக்டட் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. பட் டோட்டல் ஆல் மாறலை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஸ்லைசரை செலக்ட் பண்ணும்போது மட்டும் இங்கே மாறுது. பட் இன்கரெக்ட் மெஷரில் எதுவும் மாறலை. இங்கே வந்து ஆளுன்றது இன்கரெக்ட் மெஷர். ப்ரீவியஸ் ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஆளுன்றது கரெக்டான டாக்ஸ். பட் இந்த ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஆளுன்றது கரெக்டான டாக்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு எல்லா டேட்டாவும் வரணும். பட் கேட்டகரியை யூசர் செலக்ட் பண்ணும்போது அந்த வேல்யூ கேட்டகரியை பேஸ் பண்ணி மாறணும் அப்படின்றது தான் ரிக்குயர்மெண்ட். அப்படின்னும் போது நம்ம ஆள் கொடுத்தோம்னா இந்த கேட்டகரி ஃபில்டரும் ரிமூவ் ஆகிடும், அவுட்புட் தப்பாக வரும். அதனால தான் நம்ம இங்கே ஆல் எக்ஸெப்ட் கொடுத்துட்டு எந்த ஃபில்டர்லாம் நமக்கு தேவையோ அந்த ஃபில்டர் மட்டும் எக்ஸெப்ட் கண்டிஷனில் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து கேட்டகரியை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கேட்டகரியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஃபில்டரையும் இந்த ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணிவிடுது. அதனால தான் கேட்டகரியை சூஸ் பண்ணும்போது வேல்யூ மாறுது. பட் மற்ற எந்த வேல்யூ சூஸ் பண்ணாலும் மாறாது. பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டை நான் மாற்றுறேன், எனக்கு வேல்யூ மாறலை. பட் கேட்டகரியை மாற்றுறேன்னா எனக்கு வேல்யூ மாறுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் செலக்டடில் கண்டிஷனை யூஸ் பண்ணி நான் என்ன இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட்டை கேட்டகரி பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆல் செலக்டடில் சேல்ஸ் டேபிளில் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டான மெத்தட். தப்பான மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஆல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே சேம் தான். ஆளுன்றது ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து மாறும். ரெக்குயர்மெண்ட் இல்லாத இடத்துல அது தப்பு. இப்போ நான் எல்லா ஸ்லைசரையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன், எனக்கு 2 வேல்யூவும் கரெக்டாக இருக்குது. பட் இன்கேஸ் நான் வந்து பர்டிகுலர் ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு இங்கே அவுட்புட் கரெக்டான மெத்தடில் 100% காட்டுது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராடக்ட்டில் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது மட்டும்தான் இங்கே வருது. இன்கேஸ் மல்டிபிள் ப்ராடக்டை செலக்ட் பண்ணேன்னா அந்த 2 மல்டிபிள் ப்ராடக்ட்லேயும் ஓவரால் 100%ல் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எவ்வளோ பர்சன்டேஜ், செகண்ட் ப்ராடக்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு காட்டுது. இதுதான் ரிக்குயர்மெண்ட். பட் இங்கே எப்படி காட்டுதுன்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதோட பர்சன்டேஜ் எல்லா ப்ராடக்ட்டையும் சேர்த்து காட்டுது. ஸோ 19% இருந்தது எலக்ட்ரானிக்ஸு, அது வந்து எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே செலக்ட் ஆன ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டையும் சேர்த்து காட்டுது. ஸோ ஓவராலாக நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு சம்மரைஸ்டு வியூவாக பார்த்துடலாம். ஆல் எக்ஸெப்ட் ஆல் செலக்டட். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்றத ப்ராப்பராக தெரிஞ்சுக்கலாம். ஆளை பொறுத்தளவு ரிமூவ் ஃபில்டர்ஸ், எல்லா ஃபில்டரும் ரிமூவ் ஆகிடும். கீப் ஃபில்டர்ஸில் எதுவுமே இருக்காது. பெஸ்ட் யூஸ் ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிராண்ட் டோட்டல், அதாவது ஸ்லைசர்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு ஓவரால் டோட்டல் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஆல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தப்பாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்பீட்டட் வேல்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டோட்டல் வேல்யூ தப்பாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆல் எக்ஸெப்ட் பொறுத்தளவு செலக்ட் பண்ண ஃபீல்டு மட்டும் இருக்கும், மற்ற ஃபீல்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும். இது வந்து ரோ வைஸ் டோட்டல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்.
சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மேட்ரிக்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆல் செலக்டட், அதை பொறுத்தளவு யூசர் என்னென்ன செலக்ட் பண்ணுறாங்களோ அது மட்டும் இருக்கும். பர்டிகுலர் மற்ற ஃபில்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா ரேங்கிங், பர்சன்டேஜ் ஆஃப் செலெக்ஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ராங் பர்சன்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விஷுவல்ஸ் லோட் ஆகிறதுல ஸ்லோனஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட மாடல் சைஸை வெர்டிபேக் அனலைசர் யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். வெர்டிபேக் அனலைசர் அப்படின்றது என்ன அப்படின்னா டாக் ஸ்டுடியோவில் ஒரு பார்ட். வெர்டிபேக் அனலைசர் மூலமாக உங்களோட டேபிள்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, காலமோட சைஸ் என்ன, மெமரி யூசேஜ் ஒவ்வொரு காலமும் எவ்வளோ எடுத்திருக்கு, கார்டினாலிட்டி எந்தெந்த காலம்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கோம். இந்த டேபிளோட ரோஸ் 1 மில்லியன் ரோஸ் இருக்குது. இதில் நிறைய காலம்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் டூல்ஸில் டாக் ஸ்டுடியோ, நீங்கள் டாக் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் அந்த எக்ஸ்டர்னல் டூல்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வரும். டாக் ஸ்டுடியோ பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின ஒரு சீரீஸ் கண்டிப்பாக மேக் பண்ணலாம். ஓகே, ஸோ டாக் ஸ்டுடியோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸில் போயிட்டு வியூ மெட்ரிக்ஸ் இது கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ வெர்டிபேக் அனலைசர் ரன் ஆகும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டேபிள்ஸ், காலம்ஸ், ரிலேஷன்ஷிப், பார்ட்டிஷன்ஸ், சம்மரி. ஸோ சம்மரியில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டோட ஆக்சுவல் சைஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேபிள்ஸ், டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் இருக்குது, அதோட கார்டினாலிட்டி, அதோட டோட்டல் சைஸு, அதோட டீட்டெயில்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி இதில் ஏதாவது வைலேஷன்ஸ் இருக்கா அப்படின்றதையும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு காலம்ஸ், அதாவது என்னென்ன காலமோட சைஸை பேஸ் பண்ணி ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்தந்த காலம்ஸ்லாம் அதிகமான மெமரியை யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எந்தெந்த காலம்லாம் தேவையில்லை அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட டேட்டா டைப் என்ன, என்கோடிங் எப்படி இருக்குது, பர்சன்டேஜ் ஆஃப் டேபிள், இந்த டேபிளில் எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த காலம்ஸில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷன், இன்கேஸ் நீங்கள் உங்கள் டேட்டா செட்டில் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பார்ட்டிஷன்ஸ் இங்கே பார்க்க முடியும். காலம்ஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று வந்து கார்டினாலிட்டி, இன்னொன்று வந்து காலம் சைஸ். கார்டினாலிட்டி அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 1 lakh ரோஸ் இருக்குது. 1 lakh ரோஸுமே யூனிக் வேல்யூவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது தேவையில்லாமல் நம்மளோட மெமரியை ஆக்குபை பண்ணும். ஸோ இது தேவை அப்படின்னா நீங்கள் இந்த காலம் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த காலம் நம்மளோட சைஸ் எப்படி ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்றதையும் இங்கே பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் காலம்ஸ், டேட் அண்ட் டைம் காலம்ஸ் இதெல்லாம் தான் அதிகமான சைஸ் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் அந்தந்த காலம்ஸ்லாம் நீங்கள் தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஹைலைட்டாக இருக்கிற காலம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதிகமான யூனிக் வேல்யூஸ் இருக்கிற காலம்ஸ், அதே மாதிரி அதிகமான சைஸ் இருக்கிற காலம்ஸ். அதே மாதிரி நீங்கள் இங்கே சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் கார்டினாலிட்டி அதிகம் தான், பட் நம்ம காலம் சைஸ் கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம்னோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஈவன் தோ இட்ஸ் இன்டீஜராக இருந்தாலும் நமக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த காலமையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்க காலம்ஸை ஒவ்வொன்றா நம்ம ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து காலம்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டேன். இந்த காலம்லாம் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த காலம் தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிடுங்க. ஸோ இந்த காலமை ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காலமாக நீங்கள் செக் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஆட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காலம் இங்கே இல்லை. ஸோ இது வந்து கால்குலேட்டட் காலம்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து எனக்கு லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ், சில காலம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும், சில காலம்ஸை மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றா செக் பண்ணலாம். ஸோ இந்த காலம்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, அதனால் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு சூஸ் காலம்ஸில் போய்ட்டு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிடுங்க. நீங்கள் சூஸ் காலமை செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு காலமாக செலக்ட் பண்ணி அன்செக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து தேவையில்லாத காலம்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு டேட்டா செட்டை சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். திருப்பி ரீகனெக்ட் பண்ணால் நமக்கு மாடல் சைஸ் என்ன வருதுன்றதை பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 MB இருந்த இடத்துல இப்போ 240 MB தான் வந்திருக்கு. இப்போ காலம்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ காலம்ஸில் ஸ்டில் நமக்கு ஒரு சில காலம்ஸ் வந்து கார்டினாலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ கார்டினாலிட்டியில் சேல்ஸ் ஐடி, சேல்ஸ் நம்பர் இது ரெண்டும் இருக்குது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலம் சைஸை பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் 5 காலம்ஸ் இருக்குது நமக்கு அதிகமாக. ஸோ இந்த 5 காலம்ஸையும் எதனால் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டேபிள் வியூவில் போயிடுங்க. அந்த 5 காலம்ஸும் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேவ் ஆர்டர் டைம் ஸ்டாம்ப். ஸோ இது வந்து ஆர்டருக்கான டைம் ஸ்டாம்ப் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இதை வச்சுக்கலாம். பட் ஈவன் தோ இது கார்டினாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து டைம் தனியாக டேட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது ஒன்று பண்ணலாம். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட், இது எதனால் கார்டினாலிட்டி அதிகமாக இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா டெசிமல் வேல்யூவில் இருக்குது, அதனால் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பொதுவாக டெசிமல் வேல்யூஸ் இருக்கும்போது நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தால் போதும். இது அதிகமான டிஜிட்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு இதுவும் காலம் சைஸ் அதிகமாக இருக்குது. காலம் சைஸை குறைக்கிறதுக்கு டெசிமலில் 2 பாயிண்ட் மட்டும் வச்சுக்கலாம், மற்றதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டில் என்ன பிரச்சனைன்றதை பார்க்கலாம். ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அதே கான்செப்ட் தான், டெசிமலில் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய டிஜிட்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சேல் ஐடி பார்த்திங்கன்னா அகெயின் கார்டினாலிட்டி அதிகம்தான். நம்பர்ஸ் இங்கே போய் பார்த்தீங்கனாலே தெரியும். 1 மில்லியன் சேல் ஐடி பார்த்திங்கன்னா 1 மில்லியன் கார்டினாலிட்டி இருக்குது. ஸோ அதனால் சைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சேல் ஐடி நமக்கு தேவையா அப்படின்றத பார்க்கணும். இங்கே பொறுத்தளவு சேல் ஐடி நமக்கு தேவையில்லை, அதனால் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் ப்ரைஸ், இதோட பிரச்சனை என்னன்றதை பார்க்கலாம். இதுவும் அகெயின் பார்த்திங்கன்னா டெசிமல் தான். ஸோ சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர், இது வந்து ஜஸ்ட்டு சீரியல் நம்பர்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் ஆமாம் 1 2 3லேருந்து வருது. இதுவும் எனக்கு தெரிஞ்சு நமக்கு தேவையில்லை. ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டெசிமல் காலம்ஸ் எல்லாம் 2 டிஜிட்டில் செட் பண்ண போகிறோம். டைம் ஸ்டாம்ப் காலமு டேட்டு தனியாக டைம் தனியாக பிரிக்க போகிறோம். சில காலம்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, அகெயின் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிடலாம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது சேல் ஐடியையும் சீரியல் நம்பரையும். ஸோ இங்கேயே வந்து நீங்கள் ரிமூவ் காலம்ஸ் செட்டிங்ஸ் எடுத்துகிட்டு சேல் ஐடியையும் சீரியல் நம்பரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, சேல்ஸ் ஐடியும் சீரியல் நம்பரையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 காலம்ஸும் டெசிமலில் இருக்குது. இது 2 டிஜிட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படின்றத பார்க்கலாம். அட்ஜஸ்டட் அமௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடுங்க, ரவுண்ட் அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். டெசிமல் பிளேசஸ் நீங்கள் எத்தனை டிஜிட் வேணுமோ அத்தனை டிஜிட், 2 டிஜிட் வேணும்னா 2 கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே 2 டிஜிட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பட் நமக்கு இன்னும் அடிஷ்னல் 2 காலம் பண்ண வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட், அந்த காலமையும் டெசிமலில் 2 டிஜிட். டோட்டல் அமௌண்ட்டையும் சேஞ்ச் பண்ணோம். டோட்டல் அமௌண்ட் போயிடுங்க, ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மில் ரவுண்டில் அகெயின் ரவுண்ட் 2. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் ப்ரைஸ் காலம் போயிடுங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் ரவுண்ட் 2. ஓகே, இப்போ 3 காலமையும் நம்ம டெசிமலில் வித் 2 டிஜிட்டோட சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த காலமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக பண்ண வேண்டியது இந்த சேஃப் ஆர்டர் டைம் ஸ்டாம்ப்னு இருக்கு இல்லையா, இதை வந்து டேட்டு தனியாக டைம் தனியாக பிரிக்கணும். அது மட்டும் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ இந்த டைம் ஸ்டாம்ப் காலம் செலக்ட் பண்ணிடுங்க. மேலே ஆட் காலம் போயிட்டு டேட் ஒன்லி அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டேட் காலம் மட்டும் ஆட் ஆயிரும். ஸோ இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேல்ஸ் ஆர்டர் டேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஆர்டர் டேட் நியூன்னு கொடுத்துக்கலாம், இல்லை 1. அகெயின் அந்த காலமை செலக்ட் பண்ணிட்டு இங்கே டைம்னு இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணி டைம் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே வந்து டைம் ஆட் ஆயிரும். ஸோ இதையும் ரீநேம் பண்ணிக்கலாம், ஆர்டர் டைம். ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஆர்டர் டைம் நியூன்னு கொடுத்துக்கலாம், ஆர்டர் டைம் நியூ. ஓகே, ஸோ இப்போ இந்த டைம் ஸ்டாம்ப் காலம் தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். டாக் ஸ்டுடியோ கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை லோட் பண்ணி செக் பண்ணலாம். க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டு அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இப்போ சேஞ்சஸ் அப்ளை பண்ணியாச்சு. டேட்டா மாடல் ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ மாடல் சைஸ் காட்டுதுன்றதை பார்க்கலாம். சம்மரியில் 70 MB. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மோர் தென் 500 வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா மாடலோட சைஸு 70 MB ஆகிடுச்சு. ஸோ டோட்டல் சைஸ் மெமரியில் பார்த்திங்கன்னா நமக்கு 70 தான் இருக்குது. ஓகே, ஸோ இதையும் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை செக் பண்ணிடலாம்.
ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிடுங்க. வெட்டிபேக் அனலைசர் கொடுத்த சஜஷன் படி நம்ம மாடலிங் சைஸை குறைச்சிருக்கோம். அடிஷ்னலாக நமக்கே இந்த டேட்டாவை பற்றி நல்லா தெரியும், சில காலம்ஸ் எல்லாம் தேவைப்படாதுன்றது. ஸோ வெட்டிபேக் அனலைசர் என்ன கொடுத்துருக்குன்னா மெமரியை பேஸ் பண்ணி தான் இந்த காலம்லாம் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்கு. பட் நம்ம என்ன பண்ணணுன்னா அடிஷ்னலாக நமக்கே தெரியும் இந்த டேட்டா செட்டில் இந்த டேட்டாலாம் தேவையில்லைன்னு. ஸோ அந்த காலமையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வியூவில் காலம் குவாலிட்டி போயிடுங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டியை செக் பண்ணிடலாம், ஏதாவது எரர்ஸ் இருக்கா இல்லை 100% நல்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு அதில் சப்போஸ் எரர் இல்லை நல்ல இருந்தது அப்படின்னா அந்த காலமையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ காலம் குவாலிட்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஹவருன்றது 100% நல்ல இருக்குது, ஆர்டர் மினிட்டும் நல்லில் தான் இருக்குது, செகண்ட்ஸும் நல்லில் தான் இருக்குது. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா 1000 ரோஸ்க்கு தான், பட் நமக்கு ஃபுல் கம்ப்ளீட் டேட்டா செட்டுக்கு வேணும். ஸோ அதனால் காலம் ப்ரொஃபைல் மாற்றிடுங்க. இங்கே பாட்டமில் என்டையர் டேட்டா செட்டுன்னு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைலிங் வந்துடும். இப்போ நமக்கு டேட்டா செட் கம்ப்ளீட்டாக லோட் ஆகி முடிச்சிருச்சு. டேபிளோட நம்பர் ஆஃப் ரோஸை பொறுத்து உங்களுக்கு காலம் குவாலிட்டி லோட் ஆகிறதுக்கான டைம் எடுக்கும். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் டேட்டா செட்டும் லோட் ஆகிடுச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 100% தான் இருக்குது. ஸோ இந்த காலம்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. என்னென்ன காலம்ன்றதை நோட் பண்ணிக்கலாம். ஆர்டர் ஹவர், மினிட், செகண்ட்ஸ். ஓகே, ஆர்டர் ஹவர், மினிட், செகண்ட்ஸ் அந்த 3 காலமே ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி கமெண்ட்டுன்றது ஜஸ்ட்டு டம்மி காலம் தான், இது ரிமூவ் பண்ணிடலாம், இதுவும் நமக்கு தேவையில்லை. ஸ்டேஜிங், லோட் கோடு இதுவும் தேவையில்லை, அது ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆர்டர் டேட் அண்ட் டைம் இதுவும் தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிரிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எந்த காலம்ஸும் தேவையான்னு பார்த்துக்கலாம். கஸ்டமர் இமெயில் அதுவும் நமக்கு தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஆர்டர் டைம் இதுவும் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரிமூவ் அதர் காலம்ஸ் இருக்குது இல்லையா, இந்த செட்டிங்ஸ்லேயே போயிட்டு நம்ம அந்த காலம்ஸை அன்செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டர் டைம், நெக்ஸ்ட் ஆர்டர் டேட் அண்ட் டைம், ஸ்டேஜிங், ஹெவி கமெண்ட்டு, ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ டேட்டா செட்டை ரெஃப்ரெஷ், இப்போ மெமரி எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டேட்டா செட் லோட் ஆகிடுச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி எவ்வளோ சைஸ் வந்திருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ 60 MB ஆகிடுச்சு, 70லேருந்து 60. நெக்ஸ்ட்டு டேபிள்ஸில் காலம்ஸில் கார்டினாலிட்டி எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு ஸ்டில் கார்டினாலிட்டி காலம் சைஸ் அதிகமாக தான் இருக்குது. அட்ஜஸ்டட் அமௌண்ட் வந்து ஸ்டில் காலம் சைஸ் அதிகமாக இருக்குது. டோட்டல் அமௌண்ட்டு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆர்டர் டைம் நியூ இந்த நம்ம க்ரியேட் பண்ண காலம்ஸு ஸ்டில் அதிகமாக இருக்குது, பட் ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ இப்போ மாடலோட சைஸை நம்ம 500 MBலேருந்து அரௌண்ட் 60 MB மெமரிக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இதை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே நம்ம PBX ஃபைலில் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நேட்டிவ் கொரி சப்போர்ட் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே கொரி ஃபோல்டு ஆகிருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொரி ஃபோல்டிங் சப்போர்ட் பண்ணலை. அதனால எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் PBX ஃபைலில் நடந்திருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகும்னா லோடிங் டைம், ரெஃப்ரெஷிங் டைம் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸையுமே நீங்கள் வந்து சர்வருக்கு மூவ் பண்ணணும். SQL சர்வர்லேயே நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு வியூ க்ரியேட் பண்ணி அந்த வியூவை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்துருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னா, வெட்டிபேக் அனலைசர்னால் என்ன, அந்த வெட்டிபேக் அனலைசர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டேட்டா செட் மாடலில் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், என்னென்ன காலம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும், எந்தெந்த காலம்ஸ் எல்லாம் டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டூல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு விஷுவல் லோடாக எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத எக்ஸாக்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார்ட் ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, அது கொடுத்துட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் விஷுவல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த விஷுவல்ஸ் அதிகமான டைம் எடுக்குது அப்படின்றது இங்கே மில்லி செகண்ட்ஸில் காட்டும். இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து இங்கே ஷார்ட் பண்ணிக்கலாம். டைம் வச்சு டிசைனிங்கில் ஷார்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்கள் வந்து எந்த விஷுவல்ஸ் வந்து அதிகமான டைம் எடுக்குது அப்படின்றத பார்த்துக்க முடியும். இந்த பேஜில் எந்த விஷுவல் அதிகமான டைம் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் கஸ்டமர்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் கஸ்டமரோட மெஷர் மட்டும்தான். ஓகே,
ஸோ இப்போ வந்து எந்த விஷுவல் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. பட் எதனால் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே உள்ள விஷுவல்ஸ் டீட்டெயில்ஸை அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த காப்பி டாக்ஸ் கொரி இருக்குது இல்லையா, இதை காப்பி பண்ணிட்டு நீங்கள் டாக்ஸ் ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கலாம். ரன் டாக்ஸ் கொரி வியூ இது வந்து ஜஸ்ட்டு எவ்வளோ டைம் எடுக்குதுன்றது மட்டும்தான் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைம், இதோட அவுட்புட், இதோட ஆக்சுவல் கொரி என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். பட் இது வந்து கொரி பிளானோ இல்லை சர்வர் டைமிங்கோ இதில் பார்க்க முடியாது. ஸோ தட் நம்ம அது எல்லாத்தையுமே வந்து டாக்ஸ் ஸ்டுடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் டூலில் டாக்ஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டாக்ஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த காப்பி பண்ண மெஷரை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே டாப்பில் query plan அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. சர்வர் டைமிங் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ இந்த queryயை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பேட்ச் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு இல்லையா. இப்போ போய் நீங்கள் query plan பார்த்துக்கலாம். இந்த query என்ன சீக்வன்ஸில் ரன் ஆகுது ப்ளஸ் சர்வர் டைம். இந்த சர்வர் டைம் தான் நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இது ரன் ஆகட்டும். ஸோ இது ரன் ஆகி முடிஞ்சிடுச்சு. சர்வர் டைமிங்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த அதாவது இந்த query ரன் ஆகுறதுல உங்களுக்கு நிறைய டைம் வந்து ஸ்டோரேஜ் இன்ஜினில் அதிகமாக டைம் எடுக்குதா இல்லை ஃபார்முலா இன்ஜினில் அதிகமாக எடுக்குதா அப்படின்றது பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரன் ஆகிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இன்ஜின், ஸ்டோரேஜ் இன்ஜின் 2 இருக்குது. 80% ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் இன்ஜினில் தான் இருக்குது. ஃபார்முலா இன்ஜினில் ஜஸ்ட்டு 20% தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் இன்ஜினால் மட்டும்தான். ஸோ இங்கே தான் நமக்கு பிரச்சனை. இது எதனால் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி எவ்வளோ ரோஸ் இந்த ஒரு பர்டிகுலர் மெஷருக்கு ஸ்கேன் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஸ்டோரேஜ் இன்ஜினில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதிகமான டைம் ஸ்டோரேஜ் இன்ஜினில் எடுத்திருக்கு அப்படின்னா, நம்ம ஃபார்முலா வந்து ரோ பை ரோ கேல்குலேஷனாக நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே வந்து அந்த எக்ஸாக்ட் ஃபார்முலா வந்திருக்கு. அதே மாதிரி எஸ்டிமேட்டட் ரோஸ் வந்திருக்கு, எவ்வளோ சைஸ் ஆஃப் ரோஸ் ரன் ஆகிருக்குன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் 9000 ரோஸை இந்த ஒரு பர்டிகுலர் மெஷர் வந்து ஸ்கேன் பண்ணுது அந்த அவுட்புட்டை எடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ரோ பை ரோ கேல்குலேஷன். அதனால தான் இவ்வளோ டைம் வந்து ஸ்டோரேஜ் இன்ஜினில் எடுத்திருக்கு. ஸோ இதோட ஆக்சுவல் மெஷர் என்னன்றதை நம்ம பவர் பிஐயில் போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஆக்சுவல் மெஷர். இங்கே வந்து கவுண்ட், டிஸ்டிங் கவுண்ட் எடுத்திருக்கோம், கால்குலேட். இங்கே கவுண்ட் ஆஃப் ரோஸில் ஹோல் சேல்ஸ் டேட்டாவும் எடுத்திருக்கோம். ஸோ ரோஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் சேல்ஸ் டேட்டாவில் உள்ள எல்லா ரோவையும் அதை எடுத்துக்குது. அதனால தான் இந்த டைம் எடுக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மெஷரை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம். இதோட மோட்டிவ் என்னென்னா, ஒரு ஆர்டருக்கு மேலே எடுத்த கஸ்டமர்ஸை கவுண்ட் பண்ணணும். அவங்க வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸ் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெஷரை சேம் லாஜிக்கை ஆப்டிமைஸ்டு வேல எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஓல்டு மெஷர் வந்து அதிக டைம் எடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நியூ மெஷர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம் ஆப்டிமைஸ்டு வேல சேம் ரிசல்ட் கொடுக்குறதுக்காக. ஓகே, ஸோ நியூ மெஷர் ஒன்று கிளிக் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நான் க்ரியேட் பண்ண மெஷர் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதை ஆப்டிமைஸ்டுன்னு சேவ் பண்ணிட்டேன். இந்த மெஷர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வேலிடேட் பண்ணிடலாம். கமிட் கொடுத்துட்டேன். இப்போ இதை வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். 2 கார்டு விஷுவல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக வேலிடேட் பண்ண முடியும். இப்போ இதில் அந்த 2 மெஷரையும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெஷர், செகண்ட் மெஷர். ஸோ நமக்கு இங்கே வேல்யூ கரெக்டாக தான் வருது. ஸோ இது வந்து ஓவரால் வேல்யூ. இதே மாதிரி டே வைஸ் வேல்யூஸையும் செக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம டே வைஸ் தான் அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ சம்மரியில் அந்த விஷுவலை காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிட்டு அந்த நியூ பேஜில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓல்டு விஷுவல் தான், அதனால் அப்படியே வச்சுக்கலாம். இதில் இந்த மெஷரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நியூ மெஷர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ரிப்பீட்டட் கஸ்டமர் பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் சிமிலராக தான் இருக்குது. ஸோ எந்த மிஸ்மேட்சும் இல்லை. ஓகே, இப்போ பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணிடலாம். ஓகே, ஆப்டிமைஸில் பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் விஷுவல்ஸ். அகெயின் இதை சார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பழைய மெஷர் ஸ்டில் அதிகமான டியூரேஷன் தான் இருக்குது. பட் புது மெஷர் பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே இருந்தது, இப்போ 137 கம்மியாயிருக்கு. ஸோ இதுதான் ஆப்டிமைஸ்டு வே. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மெஷரை பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து
வேரியபிளில் டோட்டலாக சம்மரைஸ் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். எல்லா சேல்ஸ் டேட்டாவும் எடுத்திருக்கோம். கஸ்டமர் நேம் காலம்ஸ் எடுத்திருக்கோம். டோட்டல் ஆர்டர்ஸ்ன்றது கவுண்ட் ஆஃப் ரோ, அதில் எல்லாமே ஆர்டர்ஸ்ன்றதுனால டோட்டல் கவுண்ட் ஆஃப் ரோஸை எடுத்திருக்கோம். இதில் அடிஷ்னலாக இந்த ஓவரால் வர்ற டேட்டாவிலேருந்து கிரேட்டர் தென் 1, அதாவது லைஃப் டைமாக அவங்க வந்து ஒரு ஆர்டருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நேம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிளில் ஜஸ்ட்டு சேல்ஸ் டேட்டாவில் உள்ள கஸ்டமர் நேம்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதுக்கு எதுக்காக அப்படின்னா கரண்ட் டேட்டாவை மேப் பண்ணுறதுக்காக இங்கே கம்ப்ளீட்டாக அந்த ஒரு பர்டிகுலர் காலமை மட்டும் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்டர்செக்ட்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டர்செக்ட்ன்ற டாக்ஸ் நீங்கள் இதுவரை யூஸ் பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற 2 காலம்ஸையும் கம்பேர் பண்ணி 2 காலம்ஸ்லேயும் உள்ள டூப்ளிகேட் வேல்யூ, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேபிள்ஸில் இருக்கிற வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா 2 டேபிளில் உள்ள வேல்யூவையும் நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுதான் இங்கே பண்ணுறோம். கஸ்டமர்ஸ் ஆன் டே அப்படின்றது இந்த கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு காலம் மட்டும் எடுத்துருக்கோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது நம்பர் ஆஃப் காலம் சேமாக இருக்கணும். அதனால தான் இங்கே ஒரே ஒரு காலம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் நேம் வந்து கரண்ட் டேட்டோட தான் எடுத்திருக்கோம். இங்கே வந்து செலக்டட் காலம்ஸ் யூஸ் பண்ணி இதில் உள்ள பர்டிகுலர் காலமை மட்டும் எடுத்துகிட்டு வரோம். ஏன் அப்படின்னா இன்டர்செக்ட் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் 2 டேபிள்லையும் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நமக்கு பேசிக்காக டூப்ளிகேட் வேல்யூ 2 டேபிள்லையும் இருக்கிற ஒரு வேல்யூவை கொடுக்கும். அதுதான் ரிப்பீட் கஸ்டமர். ஸோ நமக்கு வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு கவுண்ட் ஆஃப் ரோ போட்டு ஓவரால் வேல்யூ எடுத்துகிட்டு வரோம். அதை இங்கே நம்ம டே வைஸ் மேப் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் என்ன விஷுவல்ஸ் வந்து லோடாக டைம் எடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். அகைன் ஆப்டிமைஸ் போயிடுங்க, பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர், ஸ்டார்ட் ரெக்கார்டிங், ரெஃப்ரெஷ் விஷுவல். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிட்டன்ஷன் பை மந்த் இந்த மெஷர் தான் அதிகமான டைம் எடுக்குது. இது எதனால் அப்படின்றத காப்பி பண்ணி டாக் ஸ்டுடியோவில் செக் பண்ணி பார்க்கலாம். காப்பி பண்ணிட்டு எக்ஸ்டர்னல் டூல்ஸில் டாக் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்வர் டைமிங்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 99.8% வந்து ஃபார்முலா இன்ஜினில் தான் ரன் ஆகுது. 0.2% தான் வந்து ஸ்டோரேஜ் இன்ஜினில் ரன் ஆகுது. ஸோ ஃபார்முலாவில் தான் மேக்ஸிமம் இஷ்யூஸ் இருக்குது. இது வந்து எல்லா ரோஸையும் ரீட் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம ஃபார்முலாவை செக் பண்ணோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் பீரியடோட கஸ்டமர்ஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் பீரியடோட கஸ்டமர்ஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு 2ஐயும் டூப்டெசெக்ட் பண்ணுறோம். ஸோ தட் 2லையுமே யார் யார் எந்தெந்த கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. தென் 2ஓட ரோஸ் கவுண்ட்டை டிவைட் பண்ணி கஸ்டமர் ரிட்டன்ஷன் பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஆப்டிமைஸ்டு மெஷர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி அதோட டைமிங் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். சேம் விஷுவலில் கஸ்டமர் ரிட்டன்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு கஸ்டமர் ரிட்டன்ஷன் ஆப்டிமைஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த லைன் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்டார்ட் ரெக்கார்டிங், ரெஃப்ரெஷ் விஷுவல். பார்த்திங்கன்னா இந்த பேஜை பொறுத்தளவு அதிகமான டைம் எடுக்கிறது சேம் மெஷர் தான். பட் ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. எதனால் கம்மியாச்சு, என்ன மாற்றிருக்கேன் அப்படின்றத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரிட்டன்ஷன் ப்ரீவியஸ் மெஷரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கரண்ட் பீரியட் கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ கரண்ட் பீரியடில் உள்ள டோட்டல் கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அடிஷ்னலாக ஃபில்டர் ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட்டு கிரேட்டர் தென் 0 அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம். நம்மளோட சேல்ஸ் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணவங்க கஸ்டமர்ஸ் லிஸ்ட் மட்டும்தான் இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணாதவங்க லிஸ்ட்டு இருக்காது. ஸோ இங்கே ஃபில்டராக நம்ம அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம், அமௌண்ட் வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்ற மாதிரி. பட் அமௌண்ட் கிரேட்டர் தென் 0ன்ற ஃபில்டர் கண்டிஷன் நம்ம இங்கே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா ஹோல் டேட்டா செட்லேயுமே பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸ் லிஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் இங்கே தேவையில்லை. இந்த ஒரு கண்டிஷனை மட்டும்தான் நான் இங்கே ரிமூவ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், ஆப்டிமைஸ்டுக்கும் உங்களுக்கும் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா ஆப்டிமைஸில் வேல்யூ செக்ஷனே வந்து எல்லா கஸ்டமர்ஸ்லையும் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ தட் நமக்கு ஃபில்டர் கண்டிஷன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஃபில்டர் ரிமூவ் பண்ணதுனால நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வேலிடேட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் என்ன விஷுவல் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் சில கிளைண்ட் வந்து டேபிள் விஷுவல் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இதை ஜஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க ஃபர்தராக அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை ரிப்போர்ட் சென்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அதனால் டேபிள் விஷுவலுன்றது காமனாக இருக்கும். நீங்கள் என்ன தான் டீப்பான அனாலிசிஸ் கொடுத்தாலும் அவங்க கண்டிப்பாக டேபிள் விஷுவல் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் டேபிள் விஷுவல் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த டேபிள் விஷுவலில் ஹோல் டேட்டாவும் இருக்கும். ஸோ ஹோல் டேட்டா இருக்கும்போது எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த விஷுவலில் நான் பழைய அனாலிசிஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்து ரெஃப்ரெஷ் விஷுவல் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 449 மில்லி செகண்ட்ஸ் வருது. ஓகே, இப்போ லாஸ்ட்டு 5 இயர்ஸ் டேட்டா இந்த டேபிளில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட், அதாவது கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் எல்லா டைமும் 5 இயர்ஸ் டேட்டா பார்ப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ லாஸ்ட் 1 இயர், லாஸ்ட் 3 மந்த்ஸ் அந்த மாதிரி டேட்டா தான் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் 5 இயர்ஸ் டேட்டா கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டே பை டே இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த டேபிளோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஒரு கட்டத்தில் எக்ஸீட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷுவலே லோட் ஆகாமல் போயிடும். நீங்கள் அந்த டைம் வர்ற வரையும் வெயிட் பண்ணுறதை விட்டுட்டு இதோட ஃபில்டர் ஸ்லைசரை டிஃபால்ட்டாக கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் 1 மந்த் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக லாஸ்ட் 1 மந்த் பார்ப்பாங்க. லாஸ்ட் 1 மந்த் கேலண்டர் இயர் கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் ரெக்கார்டிங்கில் ரெஃப்ரெஷ் விஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 400 சம்திங் இருந்த இடத்துல இப்போ 150 ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதையுமே இன்னும் கம்மி பண்ண உங்களுக்கு இந்த ஃபில்டர் இந்த லோட் ஆகுற டைம் கம்மியாகும். ஏன்னா நம்பர் ஆஃப் டேட்டா வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து கம்மியாக இருக்கிறனால லோட் ஆகிற டைமும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் கிரிட்டேரியா டேபிள் விஷுவலுக்கு மெயினாக பயன்படுத்த வேண்டியது அவசியம். ஸோ இதை தவிர நீங்கள் இப்போ லாஸ்ட் 1 மந்த்துன்னு இருக்குது. பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைண்ட் வந்து எம்டிடி மட்டும் கேட்பாங்க, அதாவது மந்த் டு டேட் மட்டும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் மந்த் போகும்போது நெக்ஸ்ட் மந்த் டு டேட் கேட்பாங்க. டிஃபால்ட்டாக வந்து இந்த ஸ்லைஸில் மந்த் டு டேட் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் செப்பரேட் டைமென்ஷன் டேட் க்ரியேட் பண்ணி அது மூலமாக தான் மந்த் டு டேட் ஃபில்டர் எடுத்துகிட்டு வரணும். அதை பற்றி கேலண்டர் டேபிள் க்ரியேட் பண்ணுற வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பவர் பி ஆப்டிமைசேஷனை ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரிப்போர்ட் எப்படி செக் பண்ணணும், பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்பாக்ட் ஆகும், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக நம்ம டெமோவோட பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.